கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Glory be to the holy name of the Lord. இந்த மாதம் ஏசாயாவின் புத்தகத்தில் சொல்லப்பட்டதான அவருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். We are meditating from the promise which God has given for us this month from the book of Isaiah chapter 49. இதோ நான் உன்னை என் உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன். See, I have inscribed you on the palms of my hands. மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பா இருக்கிறது. Your walls are continually before me. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். See, I have inscribed you on the palms of my hands. தேவனுடைய கரத்துக்குள் இருக்கிறவர்கள், those who are in the palms of the hand of the Lord, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள், those who are in Christ, அந்த கன்மலையின் வெடிப்புக்குள் இருக்கிறவர்கள், those who are inside the clefts of the rock, சிகரங்களின் மறைவிடங்கள் இருக்கிறவர்கள், those who are on the secret place of the mountains, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக மாற்றப்படுகிறார்கள்? how they are changed. மிருகம் போல உள்ளவர்கள் புறாக்களை போல மாற்றப்படுகிறார்கள். those who were like beasts has become like a dove. அவர்களுடைய சத்தம் இன்பமான சத்தம். Their voice is so sweet. அவருடைய சாயல் தேவ சாயல். Their image is the image of God. ரூபத்துக்கு ஒப்பாக மாற்றப்படுகிறார்கள். They are turned as an image of God. ஆகையினால் கர்த்தருக்குள்ள நாம் இருக்கணும். Therefore we have to be in the Lord. அவருடைய சமூகத்துக்குள்ள இருக்கணும். We should be inside his presence. கர்த்தர் ஏற்படுத்தி வைத்ததான உபதேசத்துக்குள்ள நாம் இருக்கணும். We should be inside the doctrine which God has given to us. கர்த்தர் நமக்கு தந்ததான சபைக்குள்ள இருக்கணும். We should be inside the church which God has given to us. அதவிட்டு வெளியில போய்ட்டோம்னா, if we go out of that, நம்முடைய நிலவரம் அது மிகவும் மோசமா இருக்கும். our situation will be so pitiful. அதுக்குள்ள மறைந்திருக்கிற வரைக்கும், until we are hidden inside it, தேவ சாயலால மாறிக்கொண்டே இருப்போம். we keep changing ourselves as the image of God. நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய சாயல், நம்முடைய ரூபம் எல்லாம் மாறி கிறிஸ்துவின் ரூபம், கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே உருவாக்கப்படும். Our behavior, our activities will be completely changed as Christ and will become like Christ. இன்னைக்கு பார்க்கும்போது உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பா இருக்கிறது. Today when we see, it says your walls are continually before me. மதில்கள், உன் மதில்கள். It says your walls. அவர் நமக்கு மதிலாக இருக்கிறார். He is our wall. ஒரு பகுதியில் பார்க்கும்போது அவர் நமக்கு மதிலாக இருக்கிறார். One side when we see he is our wall. என் தேவன் எனக்கு அரண். My God is my fortified wall. என் தேவன் எனக்கு கோட்டை. My God is my tower. என் தேவன் எனக்கு ஒரு மதிலாக இருக்கிறார். My God is a wall to me. அந்த மதில் போயிடுச்சா தான் என் வாழ்க்கை போயிடும். If the wall is collapsed, then my life is collapsed. ஒரு நகரத்தை பாதுகாப்பது, for the to protect a city, ஒரு வீட்டை பாதுகாக்கிறது, to protect a house, அதை சுற்றில இருக்கிற மதில்கள் தான் அதை பாதுகாக்கிறது. it is the walls which protect them. மதில்கள் இடிந்து போய்விட்டால் மதில்களுக்குள்ள ஏறி மற்ற பாழாக்கிற அருவருப்பானது உள்ளே நடக்கும். When the walls fall down, then the evil destructions it shall come into it. நமக்கு ஒரு மதில் இருக்கு. அந்த மதில் தான் தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு தான் மதில். We have a wall, and the wall is the wall of salvation which God has given to us. இதுதான் ஏசாயா 26ஆம் அதிகாரம் 2 வசனத்தில் நீங்க வாசிக்கிறீங்க. That's what we read in 1 வசனத்துல வாசிக்கிறீங்க. Isaiah chapter 26 verses 1. அதில் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? So what is the word said here? பலனான நகரம் நமக்கு உண்டு. It says we have a strong city. ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்தினார். God will appoint salvation for walls and bulwarks. அதுதான் மதிலும் அரணுமாக அவர் ஏற்படுத்துவார். And God shall appoint salvation for walls and bulwarks. பலனான நகரம் நமக்கு உண்டு. We have a strong city. நமக்கு ஒரு பலன் என்ன? What is our strength? இந்த நகரம் நானும் நீங்களும் தான். And this city is you and me. நானும் நீங்களும் அவருடைய நகரமா இருக்கிறோம். You and me are his city. அவருடைய வீடாக இருக்கிறோம். We are his house. அவருடைய ஆலயமா இருக்கிறோம். We are his temple. அவருடைய வாசஸ்தலமா இருக்கிறோம். We are his dwelling place. அவருடைய மாளிகையா இருக்கிறோம். We are his palace. அவருடைய தோட்டமாக இருக்கிறோம். We are his garden. அவருடைய மந்தையாக இருக்கிறோம். We are his fold. அவருடைய பண்ணையாக இருக்கிறோம். And we are his fold. எப்படி பைபிள்ல வாசிக்கும்போது நானும் நீங்களும் தான் அவருடைய நகரமா இருக்கிறோம். In the scripture it says it's you and me are his city. இந்த நகரத்துக்கு ஒரு பலன் இருக்கிறது. And for this city there is a strength. நமக்கு ஒரு பலன் உண்டு. We have a strength. பலனான ஒரு நகரம் நமக்கு உண்டு. We have a strong city. எனக்கு ஒரு பலன் இருக்கிறது. I have a strength. பலனான ஒரு என்னுடைய நகரத்தை எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. I have a great protection for me. எனக்கு ஒரு பலன் இருக்கிறது என்றால் I have a great strength. எனக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பு தான் எனக்கு பலன். It is the salvation of God which God has given to me as a great strength. எனக்கு கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு தான் எனக்கு பலன். It's the salvation of God which God has given to me as my strength. அந்த ரட்சிப்பு எனக்கு பலன். இந்த ரட்சிப்பை நான் எப்படி பெற்றுக்கொண்டேன்? How did I receive this salvation? இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது
to receive the salvation. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் அந்த மீட்பு எனக்கு உண்டாயிருச்சு. By the precious blood of Jesus Christ, I've got this redemption in my life. அதேதான் நீங்கள் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, That's what when you read in the book of Ephesians chapter 1 verses 7. அதில் என்ன வாசிக்கிறோம்? What we read? அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே. It says according to the riches of his grace. யாருடைய கிருபையின் ஐஸ்வரியம்? By whose riches of his grace? பிதாவாகிய தேவன் கிருபையிலே ஐஸ்வரியவானா இருக்கிறார். Now the Father God is he is rich in his grace. இவருடைய இரத்தத்தினாலே. By his blood. யாருடைய இரத்தம்? Whose blood? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். By the blood of Jesus Christ. பிதாவாகிய தேவனுடைய கிருபை. By the grace of Father the God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சிப்பு, அந்த இரத்தம், the blood of Lord and Savior Jesus என்னை Christ. பாவத்திலிருந்து தூக்கி எடுத்துருச்சு. It has lifted me up from the sin. நான் பாவம் மன்னிக்கப்பட்டவன். I am forgiven. My sins are forgiven. இரத்தத்தினால பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள். Those who have received the forgiveness by his blood. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. Shout hallelujah. இரத்தத்தால நாம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம். We have received forgiveness by his blood. ஆகையினால இவருடைய இரத்தத்தினால அந்த மீட்பு என்று சொல்லுவது ரட்சிப்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருச்சு. மீட்பு என்றால் ரட்சிப்பு. When it is said it is redemption, redemption is salvation, and this redemption and salvation is by him through his blood. ஆகையினால இந்த ரட்சிப்பு தான் நமக்கு மதில். Therefore this salvation is our wall. இந்த ரட்சிப்பை வைத்து தான் இந்த நகரம் பலமாக இருக்கிறது. And keeping this salvation, this city is strong. நாம் தைரியமா இருக்கிறோம்னா எதனால? If we are strong and with courage is what? எனக்கு நம்பிக்கை உண்டு. I have a hope. எனக்கு ஒரு தைரியம் இருக்குது. I have a courage. நாங்க பரலோகத்துக்கு போவோம். We will go to heaven. ஹல்லேலூயா. Hallelujah. என்ன உண்டு? What is that? எனக்கு ஒரு தைரிய நம்பிக்கை உண்டு. I have a hope. ஏனென்றால் அவர் என்னை ரட்சித்தார். Because he has saved me. அந்த ரட்சிப்பு எனக்கு ஒரு தைரியத்தை உண்டாக்கி இருக்கிறது. And that salvation brings a courage to me. அதனால எனக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பேன் என்கிற ஒரு பலன் எனக்குள்ள, நம்பிக்கை எனக்குள்ள இருக்குது. I have a hope which is also with the strength that I will surely enter into the kingdom of God. கடைசி காலத்தில் இந்த ரட்சிப்பு வெளிப்படும். In the last days that this salvation shall be revealed. இதோ 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும்போது, That's what we read in 1 Peter chapter 1 verses 5. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. It says for salvation ready to be revealed in the last time. ஆகையினால நீங்க அந்த ரட்சிப்பு விசுவாசத்தை கொண்டு தேவ பலத்தினால காக்கப்படுறீங்க. We are kept by the power of God through faith for his salvation ready to be revealed in the last time. அதே அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, The same chapter verses 9 when we read, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். receiving the end of your faith, the salvation of your souls. அந்த ரட்சிப்பு தான் கர்த்தருடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படுதல். And that salvation, the salvation will be taken up, caught up in the coming of the Lord. ரட்சிப்பு அடைகிறது. My soul shall be saved. அப்ப நான் என்ன செய்யணும்? Then what I have to do? ரட்சிப்பு தான் எனக்கு மதில். And now this salvation is my wall. இந்த மதில் எல்லாம் சத்துரு இடிக்க பாப்பா. Now enemy will try to collapse, destroy this wall. ரட்சிப்பின் படிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது பைபிள்ல. In the scripture it is told as the steps of salvation. ஒரு மதில் கட்டணும்னா, if you have to build up a wall, ஒரு கல்களா அடிக்கடி தான் அந்த மதிலை கட்டுறாங்க. and now they lay up stones a step over step and they build it up. அந்த மதில் எப்படிப்பட்ட மதிலா இருக்கிறது? So what wall is this wall? எருசலேமின் மதில்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? How are the walls of Jerusalem? அது பெரிதும் உயரமான மதில். It is the great and fortified walls. பெரிய பெரிய சத்துருக்களெல்லாம் நீங்க துரத்திட்டீங்க. You have chased out all great enemies. உங்களை பின்தொடர்ந்து வந்த சாபங்கள், The curse which followed you, உங்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோனின் சேனைகள், the armies of Pharaoh which pursued you, உங்களை அழிக்கும்படியாக, உங்களை கவிழ்க்கும்படியாக வந்த எல்லா வல்லமையையும், all the powers which came to destroy you and to topple you down, துரத்திட்ட. you have chased them அவன் out. இன்னும் வர உள்ள நுழைவா. Now he will further try to come inside it. உள்ள நுழைய பாப்பா. He will try to come inside உங்களை it. விட்டு போனவன், He who has gone out of இயேசு you, சொன்னார், Jesus said, ஒருத்தரை விட்டு ஒரு பொல்லாத ஆவி புறப்பட்டு போயிருச்சுன்னா, if a man from an evil spirit gets out of a man, goes out, போனது தண்ணிலும் பொல்லாத 7 ஆவியை கூட்டிட்டு உள்ள வருமா. and it will go and bring back 7 more evil spirits to come inside. தேவ ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் சொன்னார். God told the people of God, to the Israelites, உபாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, the book of Deuteronomy chapter 9 verses 1, இஸ்ரவேலே கேள், hear O Israel, நீ இப்பொழுது யோர்தானை
கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி You are to cross over the Jordan today and to go into dispose nations greater and mightier than yourself. அப்படி ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, Looking at his people, the God says, நல்லா கேளுங்க, hear it well. யோர்தானை கடந்துட்டீங்க, You have crossed over Jordan. உன்னிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீ துரத்திட்டீங்க. You have gone into disposes nations greater than mightier than yourself. வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடிச்சிட்டீங்க. Cities great and fortified up to heaven you have caught. இந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்? So what kind of city is? இந்த நகரம் எப்படிப்பட்ட நகரம்? What kind of city is this? வானத்தை அளாவிய City is great மதில் சூழ்ந்த பெரிய பட்டணம். and fortified up to heaven. பெரிய மதில். It's a fortified wall up to heaven. இதைத்தான் பவுல் சொல்றாரு. That's what St. Paul says. பெரிய ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றவர்களா இருப்பீர்களானால், If you are going to be so careless about the great salvation which you received, தண்டனைக்கு எப்படி தப்புவீங்க? how shall you escape from the judgment and the punishment? கிடைச்ச ரட்சிப்பு, The salvation which you received, சொல்லுங்க எப்படிப்பட்ட ரட்சிப்பு? what kind of salvation is this? பெரிய மதில். It's a great fortified வானத்தை wall. அளாவிய பெரிய வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணம். It is a great cities with fortified walls up to heaven. நமக்குள்ள ஒரு பெரிய மதில், We have a great wall, பெரிய ரட்சிப்பு. a great ஒரு salvation. அல்லேலூயா சொல்லுங்களே. Shout hallelujah. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு. This great salvation. அல்லேலூயா வரலையே. வானத்தை அளாவிய ரட்சிப்பு. Now the great மதில் salvation, எப்படிப்பட்ட மதில்? fortified. சத்தம் உயரணும். Your voice has to be ஹalleluya. hallelujah. நல்ல சத்தமா சொல்லுங்க இன்னும். Shout it well. என்ன சத்தமா? Furthermore, ஹalleluya. hallelujah. பெரிய ரட்சிப்பு. Great salvation. இத சொல்ல இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர்களா இருக்க கூடாது. How can we be so careless with this great salvation? அந்த ரட்சிப்பை நினைத்து நினைத்து பவுல் என்ன செய்கிறார்? அவ்வப்போது ஆண்டவரை துதிக்கிறாரு. And remembering this great salvation, often St. Paul praises and worships God. அவருடைய வாழ்க்கையில் அவர் அடிக்கடி சொல்ற தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். He always praises God, the great the thing which God has given, which is indescribable gift. சொல்லி முடியாத ஈவு என்ன? So what is this thanks with what is this indescribable gift? சும்மாவா? The salvation. எங்க போனாரு? Where he went? சொல்லுங்க. Where he went? அவர் மூக்கு எங்க நீண்டு இருந்துச்சு? Where he was nose was pointed out. எருசலேம்ல. Jerusalem. சொல்லுங்க எருசலேம்ல. Jerusalem. எல்லாம் என்ன செய்யற? எருசலேமுக்கு போகணும். He has to go to Jerusalem. அங்க விட்ட கூடாது. They should not leave them. அங்க அழிக்கணும். Have to destroy them. அப்படிን எல்லாத்தையும் நிருபத்தை வாங்கிட்டு போறார் அவர். He took the letters, documents from them. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும்போது, When you read the book of Acts chapter 9, அந்த 9ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? what he says there, என்ன வாசிக்கிறோம்? what we read அந்த Acts 9, மார்க்கத்தாரை புருஷர்கள் ஸ்திரீகள் எல்லாரையும் கண்டுபிடிச்சு அவங்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரணும். he asked letters from him to go, and he wanted to bring man, women, and bring all them, binding them to Jerusalem. தமஸ்குவில் உள்ள ஜபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்குறான். He asked letters from him to synagogues of Damascus. எங்க போயிட்டாரு இவருக்கு? Where he went, பயங்கரமா தேசத்தை ஜனத்தை துன்பப்படுத்துறாரு. he started to persecute people. ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு இவர் ஒரு காரணமா இருந்தார். Now Stephen to die as a martyr, he was also one of the reasons. கிறிஸ்தவ மார்க்கங்களை எல்லாம் துன்பப்படுத்தி கொண்டிருந்தார். And he was persecuting the Christians. இப்படிப்பட்ட மனுஷன் This man, தமஸ்குவில் உள்ள ஜபாலயங்களை நிருபங்களை வாங்குறாரு. he asked letters from him to the synagogue of Damascus. எதற்கு? Why? அந்த சபையில உள்ளவர்கள் எல்லாம் துன்பப்படுத்தணும். I have to persecute the people of that church. கிறிஸ்தவங்களை அழிக்கணும். I have to destroy the Christians. ஸ்திரீகளை புருஷர்களை ஒருவர் விடக்கூடாது. Whether men and women, I should not leave them. சொல்லிக்கொண்டு He said that. போறார் பாருங்க. He found he wanted to go there. போறாரு. He went there. போற வழியில என்ன நடந்துச்சு? On the way what happened? சடிதியில ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாயிருச்சு. And suddenly a great light shone around him. தமஸ்குல நிருபங்களை வாங்கிட்டு போனாரு. He took a letter to go to Damascus. ஆனா நடக்கிற சம்பவம் என்ன? But what incident happened? திடீர்னு ஒரு ஒளி வந்து பிரகாசித்தது. Suddenly a light came and shone upon him. இந்த ஒளிதான் யாரு? So who is this light? ஒளிதான் இயேசு. He is Jesus. Hallelujah. Hallelujah. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. The true light which enlightens any man. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, Gospel of John chapter 1 verses 9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற
ஒளியே அந்த மையான ஒளி. That was the true light which gives light to every man coming into the world. அந்த ஒளி அவரை சந்தித்தது. Now this light met him. யாரு நீர் யாரு? Who are you? ஒளி இயேசு. This light is நீ Jesus. துன்பப்படுத்துகிற இயேசு நானே. It's I, the Jesus whom you persecuted. ஆனால் இங்க வந்துருச்சு ஒரு மதில், அவருக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாயிருச்சு. Therefore he got a wall, the wall of salvation. இந்த ரட்சிப்பு உண்டாயிருச்சு அவருக்குள்ள. And he got a salvation. இந்த ரட்சிப்பு உண்டான உடனே when this salvation came into him, வேற ஒண்ணுமே பண்ண முடியல. he was not able to do anything. திரும்ப அவரை இருள் அவரை வந்து நெருங்க முடியல. Now this darkness again cannot come and அவரை surround நெருங்க him. முடியல. Sin cannot come and surround him. பிசாசு அவரை நெருங்க முடியல. Devil cannot surround him. ரட்சிப்பு அங்க வெளிப்பட்டுருச்சு. Now salvation came into him. ஹalleluya சொல்லுங்க. Shout hallelujah. நல்ல சத்தமா சொல்லுங்க. Shout hallelujah. என்ன வாசிக்கிறோம்? What we read, அதான் மதில். that is the wall. இவருக்கு அந்த மதில் உண்டாயிருச்சு. Now for him this wall surrounded him அந்த now. மதில கடைசி வரைக்கும் ஜாக்கிரதையா பாதுகாக்கணும். Now diligently this wall has to be preserved until the end. நெகேமியாவின் காலத்துல The days of Nehemiah, இத கட்டி எழுப்புறாங்க அந்த மதில. they built up a wall. அந்த மதிலெல்லாம் இடிஞ்சு போச்சுன்ன உடனே When all the walls was broken down, ரொம்ப நாளா உட்கார்ந்து அழுது உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணார். for many days he wept, cried and fasted. அவர் ஜெபிச்சு உபவாசம் போட்ட உடனே When he prayed and fasted, ஆண்டவர் அதை கேட்ட விதத்துல கட்டி எழுப்பக்கூடிய ஒரு கூட்டத்தாரை எழுப்பினார். now the God to build up this wall organized a group of people. ஆனா கட்டின மதில்ல But the wall which was built, எங்க இடைவெளி வரக்கூடாது. there should not be any crack or gap in between. நெகேமியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, The book of Nehemiah chapter 6 verses 1, அந்த அலங்கத்தை கட்டி முடித்ததையும், now it says when they rebuilt the wall, when I rebuilt the wall, இனி அதிலே திறப்பு ஒன்றும் இல்லை என்பதையும், and that there were no breaks left into it. அந்த அது மதில்ல என்ன இல்ல? So what is that not there? அந்த மதில்ல என்ன இல்ல? What is not there? ஒரு கேப்பும் இல்ல, இடைவெளி இல்ல. There were no breaks left or gaps அது left. கட்டும்போது உங்களோட வாழ்க்கையில எந்த இடைவெளி இருக்க கூடாது. When they built up the wall, there should not be any gap left in between. ஜாக்கிரதையாக பழுது பார்த்து கட்டினானா. Now they carefully rebuilt it. நெகேமியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் கீழ் பகுதியில சொல்லி இருக்குது. Nehemiah chapter 3 verses 20 below it says, நாங்கள் வெகு ஜாக்கிரதையோட பழுது பார்த்து கட்டினான். it says we carefully repaired the other section, the walls. லூக்கா சுவிசேஷம் 15:8ல வாசிக்கிறீங்களே. The Gospel of Luke chapter 15 verses 8 we read. என்ன சொல்லி இருக்குது? What it says, ஒரு 10 வெள்ளிக்காசு உள்ள ஒரு ஸ்திரீ, a woman with 10 silver coins, ஒரு வெள்ளிக்காசை தொலைந்து விட்டாள். she lost one silver coin. அவள் ஜாக்கிரதையாக அதை தேடினாள். Now it says she carefully searched it. நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பை இழந்துற கூடாது. In our life we should not lose our salvation. ரட்சிப்பை எப்படி இழந்துறோம்? How do we lose our salvation? ரட்சிப்பை இழந்துறது எப்படி? How do we lose our salvation? மன்னிப்பை எப்படி பெற்றுக்கொண்டீங்க? How did you receive forgiveness? ஒரு காலத்துல பாவத்தை குறித்து பாவ உணர்வு வந்தது. One day about the sin we had the sensation of sin. மனஸ்தாபம் வந்தது. We had the repentance. அறிக்கை இடுதல் வந்தது. Confession came in. சரி பண்ண வேண்டியதை சரி பண்ணினோம். We set right, we corrected certain things. ஒப்புரவாக வேண்டியதை ஒப்புரவாகணும். We reconciled whatever to be reconciled. தேவன் நம்மிலே பரிசுத்தத்துக்குரிய வேலையை செய்ய ஆரம்பித்தார். God did the things of holiness in us. தேவ சமூகத்திலே நீதிமான்களாக்கப்பட்டோம். In the presence of God we were righteous. அந்த மன்னிப்பு எப்படி பெற்றோம்? How did we receive the forgiveness? பாவ உணர்வு வந்து மனஸ்தாபப்பட்ட உடனே realization of sin came in, and then the repentance also came in. பாவி என்று உணர்ந்து மனஸ்தாபப்படும்போது அங்கே ஒரு மன்னிப்பு உண்டாகிறது. When we realize that we are a sinner and when we start to repent, then the forgiveness comes there. அதனால தான் நீங்கள் அப்போஸ்தலர் 2:37 வாசிச்ச சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். In the book of Acts chapter 2:30 I think to 37 it says, brethren, what shall we do? That they were pierced in their hearts. அந்த ஆயக்காரன் தன் மார்பில் அடித்துக்கொண்டு, now the publican he bet on his breast. இருதயத்தை நறுங்குண்ட இருதயம் அவனுக்கு தேவை, நம்ம ஒவ்வொருவருக்கு தேவை. And we all need a broken and a contrite heart. நறுங்குண்ட இருதயத்தோடு with a broken and contrite heart, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்னு going and standing in the presence of God. ஆண்டவரே எனக்கு நீர் மன்னிக்கணும். Oh
Lord, you have to forgive me. ஆண்டவரே உமக்குடைய மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ளணும். Lord, I will receive a forgiveness. இப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது When you call on to the Lord, ஆண்டவர் நம்ம அறிக்கையிடும்போது நம்முடைய பாவங்கள் எல்லா அக்கிரமங்களையும் அவர் மன்னிக்கிறார். when we confess as the Lord forgives all our sins and all our iniquities. அப்ப இப்ப ரட்சிப்பு உண்டாயிருச்சு. Therefore now we have the salvation. ரட்சிப்பு உண்டான ஆரம்ப நாட்கள் எப்படி இருந்துச்சு? How we were in the days of beginning when we were saved. ஞானஸ்நானம் எடுத்த ஆரம்ப நாட்கள் எப்படி இருந்துச்சு? How it was when we were baptized in the days of baptism. ஒரு சின்ன காரியமானால் இது செய்யலாமா செய்யக்கூடாதா? Even if it is a small thing, should we do it or not? நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேனே. I've been baptized. ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் வந்து இந்த இடத்துக்கு போலாமா? I'm baptized. Shall I go to this place? இந்த வீட்டுக்காரங்க கொடுக்கறாங்க, அதை சாப்பிடலாமா? These people of this house people they're giving, shall I eat this? ஏனென்றால் தேவ சமூகத்தில் நான் தீட்டுப்பட்டுற கூடாது. Because I should not be defiled in the presence of God. எனக்கு தந்த ரட்சிப்பை நான் இழந்துற கூடாது. Because I should not lose the salvation which I received. ஒவ்வொண்ணா பயந்து பயந்து தான் வாழ்ந்தோம். But we were so careful and we were so fearful. ஐயோ கோலம் படக்கூடாது. Oh, I should not be angry. பெருமள வரக்கூடாது. Pride should not come in. நமக்குள்ள கசப்பலா இருக்க கூடாது. I should not have bitterness. நம்ம ரொம்ப பயப்படுறேன். I fear. ஆண்டவர் தந்திருக்க எனக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறாரு. God has given me salvation. மற்றவங்க அதை தூண்டி விட்டுறாங்க. They nudge others. தூண்டி விட்ட வேளையிலோ they stir up others. நான் ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டேன். No, I become the child of God. எனக்கு என்ன செஞ்சிட்ட அந்த ரட்சிப்பு? This salvation I've received. முன்னாடி டாஸ்மார்க் கடையிலேயே கடந்தேன். And first I was in the wine shop. இப்ப அங்க இல்ல. But not now. இப்ப ஆண்டவர் ரட்சித்துட்டாரு. God has saved me. இப்படி பயந்திருந்தேன். I fear now. அதுதான் தாவீது அந்த சவுலுடைய அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை அறுத்த நாளிலே இருந்ததான இருதயத்தின் வாதிப்பை போல. When like David, when he cut the robe of Saul, David his heart bettered him because he has cut the robe of Saul. அந்த இருதயத்தில் உள்ள கடினம் இருந்துச்சு. He had a hardness in his heart. இருதய கல்லு மாதிரி இருந்த நேரத்துல when his heart was so hard, உன்னை பற்றி உணர்வு இல்ல. he had no realization. எபேசியர் 4 அதிகாரம் 18 வசனம் 19 வசனத்துல வாசிக்கிறது போல. In book of Ephesians chapter 4 verses 18 and 19. அதுல வாசிக்கிறது போல. We read there. நாம் அந்தகாரப்பட்டு புத்தியில் அந்தகாரப்பட்டு having their understanding darkened, இருதய கடினத்தினால being alienated from life of God. இருதய கல்லாயிருச்சுனா என்ன இருக்கும்? What happens because you have a heart நம்முடைய இருக்க அருகாமையினால ஜீவனுக்கு தேவனுடைய ஜீவனுக்கு நாம் அந்நியரா போயிடுறோம். We become alienated from the life of God because of the ignorance. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நாம் அந்நியரா போயிடுறோம். We become strangers to the blessings of God. 19 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? What we read verses 19. என்ன வாசிக்கிறோம்? உணர்வில்லாதவளா போச்சு. Past feeling. சகலவித அசுத்தங்களையும் சகலவிதமான அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். முன்னாடி நம்முடைய இஷ்டம் போல வாழ்க்கை நம்ம ஒப்பு கொடுத்தோம். First we gave our life as per our own wish and will, being fast feeling. ஒரு சின்ன காரியம் வந்தாலும் even if it is small thing, இருதயம் வாதிச்சிச்சு. a heart bitterness. 1 சாமுவேல் 24:25 ல வாசிக்கிறது போல. 1 Samuel chapter 24:25. அதே தாவீது chapter 24 verses 5. பின்னாட்களிலே the same David, நல்ல உத்தமனாக வாழ்ந்தவன். he was so good and upright. தன்னோடு கூட இருந்த படை தளபதி, the man who was with him, the captain, அவனை யுத்தத்திலே முன்பாக நிறுத்தி உரியாவை முன்னாடி நிறுத்தி he made the Uriah to stand. யுத்தத்தில் அவனை சாகடிச்சு first in the battle they killed him. அவனுடைய மனைவியை தனக்கென்று எடுத்துக்கொண்டு took Uriah's wife for himself. மனசுல எந்த வாதிப்பும் இல்ல. he had no understanding heart. தைரியமா இருக்கிறேன். he was so courageful. நான் என்ன பண்ணேன்? what did I do? நான் என்ன செஞ்சேன்? what did I do? உத்தமனை போல வாழ்றான். he was living like an upright man. நல்ல நேர்மை உள்ளவனை போல நடந்துக்கிறான். he was living like a faithful man. பெரிய பரிசுத்தவான் போல பேசுறான். he speaks like a saint. ஆவிக்குரியவன போல பேசுறான். he speaks like a spiritual man. இவனுக்கு இத உணர்த்துறதுக்கு நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி ஒரு கதையை போல சொல்ல வச்சு அவனுக்கு இந்த சம்பவங்களை சுட்டி காட்டுறாரு. Nathan made him to understand. He spoke like a small story. He described it and then made him to understand what it did was a sin. ஒரு வீட்ல ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. in a house there was a lamb. ஒருத்தருக்கு அதுதான் அவனுக்கு செல்ல பிள்ளையா இருந்துச்சு. that was so loving lamb for him. வாயில உள்ளதெல்லாம் அதை பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். the lamb used to eat from his mouth. திடீர்னு அங்க ஒரு வழிபோக்க வந்தா. suddenly a passing by man came. வழிபோக்கனுக்கு அவன் மந்தையில நிறைய இருக்குது ஆட்டுக்கடாக்கள் எல்லாம் பொழுதெல்லாம் இருக்குது. there's another man who had so many sheep and lambs in his fold. ஆனால் அவன் என்ன செய்தான்? but what he did, அவன் அந்த வழிபோக்கன் என்ன செய்தான்? now this man மந்தையில இருந்து எடுக்கணும் எத்தனையோ ஆடுகள் எடுத்து சாப்பிடலாம். he could have taken the lambs or sheep from his fold ஒரே ஒன்னு செல்லமா மடியில வச்சு வளர்த்திருந்தானே. but there was only one lamb which was so loving. அத தனக்குன்னு இவன் எடுத்துக்கிட்டான். he took the loving lamb for himself of others. அவனுக்கு வந்துச்சே கோபம் தாவீதுக்கு. now David was so angry when he heard this. அவன்
ஒன்றுக்கு 4 கொடுக்கணும் அவன். And he has to return 1 for 4-fold. வழிபோக்கன் யாரு? Now who is the man who passed by? கண்களின் இச்சை. That is the lust of your eyes. மாம்சத்தின் இச்சை. That is the lust of your flesh. போற வழியில எல்லாம் ஒண்ண வந்து தாக்கும். The way where you go, everything will come and attack you. அதனால நீ என்ன செய்ய கூடாது? உனக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிட்டார், உயர்த்திட்டார்னு இஷ்டம் போல நீ அனுபவிக்க கூடாது. And you should not enjoy saying that the God has blessed me and God has blessed me. நல்ல வேலையை கர்த்தர் தந்துட்டார். God has given me good job. நல்ல கை நிறைய சம்பாத்தியம் தந்துட்டார். Handful of salaries and நல்ல வசதிகளை தந்துட்டார். God has given me prosperity. அதனால நான் கண்கண்ட போன போக்கிலே என் காலும் போகுது, என் மனமும் போகுது. இன்னைக்கு அப்படிதான் மனுஷன் போயிட்டு இருக்கான். Because whatever I see as per my wish and will, I will go and also my legs will follow. Today this is how men live. சீரி எதுமிட்டு வர்றாரு. அவன் அந்த மனுஷனுக்கு 1க்கு 4 கொடுக்கணும்னு. Now David said this man has to return 4-fold for 1. அதே போல தாவீதின் தலைமுறை சந்ததிகள்ல அவனுடைய கற்ப பிறப்பு 4 பேர் அவன் இருக்கிற காலங்கள் அவன் மரிக்க வேண்டியது வந்தது. Therefore the days of David, now there were 4 children, 4 sons of David. He offered them as a sacrifice. They died 4. அவருடைய வார்த்தையின்படியே அவனுக்கு தீர்ப்பு உண்டாச்சு. As per his own word he was judged. பின்னாக்கு அவன் பாதிக்கல அவனுடைய இருதயம். Because his heart was not troubled in him. நாத்தான் சொன்ன பிறகுதான் only when Nathan told this 51 சங்கீதத்துக்கு வந்துட்டான். he came to Psalms 51. 51 சங்கீதம் அதை பற்றி சொல்லப்பட்ட சங்கீதம் தான். Psalms 51 describes about his sorrow. எல்லா யூசபிடா சுத்திகரியோ. He says pure purge me with எனக்கு இரங்கும் கர்த்தாவே எனக்கு இரங்கும். he says oh Lord have mercy on me. என் மதில் இடிஞ்சு போயிருச்சு. my wall has fallen down. ஜாக்கிரதையாய் நான் கட்ட வேண்டியது. I should carefully build it up. இந்த ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்படணும். I have to put efforts to fulfill my salvation. எல்லாம் போயிருச்சே. It's gone. என்னை இடித்து போட்டுட்டனே. I've destroyed my wall. தேவனுக்கேற்ற துக்கம். The sorrow of godliness. முன்பு அந்த துக்கம் இல்ல. Earlier I had no sorrow of godliness. லௌகீக துக்கம் இன்னைக்கு. Sorrow of worldliness. கூட்டத்துக்கு வரும்போது என்ன செய்வாங்க? When they come to meeting, சரி எல்லாரும் இருக்கிறது அதெல்லாம் பத்தி ஃபீல் பண்ணாத, விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. They say okay it's okay, don't feel about all those things. தேவனுக்கேற்ற என்ன துக்கம் என்ன செய்யும்? Sorrow of godliness. நெகேமியா சொன்னது போல, as like Nehemiah said, வெகு ஜாக்கிரதையோடு நாங்கள் பழுது பார்த்து கட்டணும். and very carefully we repaired the wall. வருஷத்தின் கடைசில ரொம்ப தேவ சமூகத்திலிருந்து ஜாக்கிரதையோடு கடந்த நாட்கள் என்னென்னலாம் தோல்வி வந்துச்சு. The end of this year, last days, what are the failures we had? Very carefully we had to examine இழந்து போன கிருபைகள் என்ன? the lost grace in the presence of God. வரங்கள் என்ன? lost gifts. எடுத்த தீர்மானங்கள் என்ன? the determination which we took. 2025 வருஷத்துல எடுத்த தீர்மானங்கள் கிருபைகள் பொருத்தனைகள் என்னாச்சு? In the beginning of 2025 the determinations, the vows, the prayers, the requests, கட்டி எழுப்பணும். we have to rebuild it up. படிப்படியா கல்லு மேல கல்லு வச்சு கட்டறாங்க. step by step they lay stones over stones and built it. ரட்சிக்கப்பட்டாச்சு. I've saved, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, baptized, பரிசுத்தாய் பெற்றாச்சு. இதெல்லாம் ஒவ்வொரு ரட்சிப்புல நிறைவேறுது. this is fulfilled in salvation. நீ மனம் திரும்ப நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். believe Jesus Christ and you and your household shall be saved. அப்படி ஒரு ரட்சிப்பு உண்டாச்சு. that's how the salvation came in. ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒரு ரட்சிப்பு உண்டாச்சு. when we were baptized, another salvation. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் எடுக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். he who believes and baptized will be saved. உன் சோர மதில கட்டிக்கிட்டு வர்ற ஞானஸ்நானம் எடுக்கலையா? ஞானஸ்நானம் எடுத்துது. you are not baptized, please take baptism. You are building up your wall. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்போது when you receive the anointing of the Holy Spirit, ரட்சிப்பு உண்டாகுது. this next salvation, மறு ஜென்ம முழுகினால பரிசுத்தாவின் புதிதாக்குதனால உன்னை ரட்சிக்கிறார். தீத்து 3:5 வாசிக்கிறீங்க. it says by the water baptism and by the anointing of the Holy Spirit the salvation. அது மாத்திரமல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அந்த தேவான்மை பெற்று நீங்கள் அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, not only you receive the anointing of the Holy Spirit, தெய்வீக சுகத்தை அனுபவிக்கிறோம். we receive the divine healing. விசுவாசமுள்ள ஜெபம் பிடியாளியை ரட்சிக்கிறது. the prayer of faith shall heal the sick. தெய்வீக சுகம், divine healing, பாடுகப்படுகிறதான வாழ்க்கை, life of suffering, தேவனிடத்திலிருந்து பரிசுத்தமாகுதல், sanctification from God, ஜெயஜீவியம், victorious life, இதெல்லாம் ஒவ்வொரு பகுதியில கடந்து வர ஒவ்வொரு ரட்சிப்பின் படிகளை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க. and all this when you step by step move forward, you are crossing the steps of salvation, you are building up the steps of salvation. ஆகையால தேவனுக்கேற்ற துக்கம் மிகுந்த ஜாக்கிரதையா கட்டி எழுப்பிட்டு வர செய்யும். therefore the sorrow of godliness will help you carefully and diligently to build up all this. 1-2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும்போது, when you read in 2 Peter chapter 1, அதுல ஒவ்வொண்ணா கூட்டி கட்டுங்க அப்படிங்கறார். he says everything gather and build it up. 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கும்போது, verses 5 to 7, இப்படி இருக்க நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் பாருங்க. விசுவாசத்தோட
தைரியத்தையும் ஒண்ணு விசுவாசத்தோடு தைரியம் ஒண்ணு. Giving all diligence, add to your faith virtue. தைரியத்தோட ஞானத்தையும் ரெண்டு. Virtue to knowledge. ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் மூணு. இச்சையடக்கத்தோட பொறுமையும் நாலு. பொறுமையோட ஆ. தேவ பக்தியையும் அஞ்சு. தேவ பக்தியோட சகோதர ஸ்நேகத்தையும் ஆறு. சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அப்படி வணங்குங்க. That's how he says, that's how we built it. எல்லாம் ஒண்ணு ஒண்ணா கட்டி எழுப்புங்க. Built up one by one. அதான் 4வது வசனத்துல இச்சையினால் இந்த உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு நீங்கள் தப்பணும். Verses 4 he says you have to escape from this world of lust. இந்த திவ்ய சுபாவத்துக்கு நீங்க பங்குள்ளவர்களாக மாறணும். You have to be partakers of this divine characters of God. விசுவாசத்தை கூட்டி கட்டுங்க. You have to build up the faith, தைரியத்தை, courage, ஞானத்தை, wisdom, இச்சையடக்கத்தை, self control, தேவ பக்தியை, godliness, சகோதர சிநேகத்தை, brotherly kindness. இவைகளை நீங்க நிலைச்சிருந்தீங்கன்னா, if you sustain in this, இந்த அழைப்பின் தெரிந்து கொள்வதிலே உறுதிப்படுத்திக் கொண்டீங்கன்னா, if you ensure your calling, if you ensure your calling, கீழ 10 வசனம் 11 வசனத்துல verses 10 and 11, இந்த அழைப்பின் தெரிந்து கொள்வதிலே உறுதிப்படுத்திக் கொண்டீங்கன்னா, if you diligently make sure call and election, நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். it says that the entrance will be supplied to you abundantly into the everlasting kingdom of our Lord and Savior இந்த Jesus அனுபவம் Christ. உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, If you have this experience, கண்டிப்பா சொல்ல முடியும், surely you can say, பரலோகத்துக்கு நான் போயிருவேன். I will go to heaven. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களே. Shout hallelujah. நிச்சயமா எனக்கு சொல்ல முடியும். I have an assurance. இந்த 7 அனுபவங்கள் உள்ள மதில்கள் கட்டப்பட்டிருக்குது. This experience of 7 experience of walls is built up. அது பெரிதும் உயரமான மதில். It is the great and fortified cities. அந்த of walls. உயரமான மதில்களை நான் கட்டி இருக்கிறேன். I built up this great and fortified walls. என் வாழ்க்கையில தேவன் அப்படி என்ன கட்டி எழுப்பி கொண்டு வருகிறார். In my life God is helping me to build it up. எபிரேயர் 7 அதிகாரம் 25 வசனத்தை வாசிக்கும்போது, When we read Hebrews chapter 7 verses 25, அவர் நம்ம என்ன செய்கிறார், what he does to us, அவர் நமக்குள்ள என்ன செய்கிறார், what he does in us. அவரை பற்றி 25 வசனத்துல கீழே வாசிக்கும்போது, 7, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் அந்த ரட்சிப்பை. and how did we receive this salvation? By Lord and Savior Jesus Christ. அவருடைய அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். We receive his salvation. அந்த ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். He is mighty to save us. உயிரோடு இருக்கிறபடியால், Because he is alive, முடி அவர் நம்மை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். and he is mighty to perfectly save us. அவர்தான் பரிசுத்தர். He is holy. அவர் குற்றமற்றவர். He is blameless. அவர் மாசில்லாதவர். And he is அவர் blemishless. பாவிகளுக்கு விலகினவர். He is separated from the அவர் sufferings. வானங்களில் உயர்ந்தவர். He is exalted in அவர் heaven. பிரதான ஆசாரியர். He is the high priest. அவர் நமக்கு ஏற்றவர். He is up to us. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. Shout hallelujah. இந்த இடத்துல அவர் தடுக்கிக்கிட்டே போறார். Here he is now setting him அவரை up. பற்றி 9 காரியம் சொல்றாரு இங்க. He speaks about him in 9 things. 25 வசனம் 26 வசனத்துல Verses 25 26. அவர் உயிரோடு இருக்கிறவர். He is alive. அவர் ரட்சிக்க வல்லவர். He is mighty to save. 3 அவர் பரிசுத்தர். Third, he is holy. 4 அவர் குற்றமற்றவர். He is harmless, 5 அவர் மாசில்லாதவர். undefiled, 6 அவர் பாவிகளுக்கு விலகினவர். separate from sinners. 7 அவர் வானங்களில் உயர்ந்தவர். He has become higher than the 8 heavens. அவர் பிரதான ஆசாரியர். And the next thing he says, he is the high priest. அவர் நமக்கு ஏற்றவர். Was fitting for us. ஹல்லேலூயா. நல்ல Hallelujah. சத்தமா சொல்லுங்க. Shout loudly. அவர் எனக்கு ஏற்றவரா இருக்கிறார். He is fitting for us. ஆகையினால் அப்படியே நிக்க கூடாது. Therefore you should not stand like சிலருக்கு this. ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, For some they are baptized, பரிசுத்தாவி பெற்றாச்சு, ரட்சிக்கப்பட்டு Received the- பரிசுத்தாவி saved பெற்றாச்சு, and received the Holy Spirit. அதிலேயே நிக்கிறாங்க. They stand still on that. இல்ல, நீங்கள் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. No, you have to move forward to be perfect. அதான் எபிரேயர் 6:1-2 வாசிக்கிறோம். That's what we read in Hebrews 6:1 நாம் and 2. பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. Let us move forward to become perfect. ஆகையினால போல மேல அந்த உபதேசத்தையே வச்சுக்கொண்டு நடக்க கூடாது. We should not keep the first doctrines, the early நல்ல doctrines. வாழ்க்கையில பழுது பார்த்து நம்முடைய ஜீவியத்தை கட்ட வேண்டும். We have to repair our life and we have to keep rebuilding it. இப்படி கட்டுவதற்கு நம்முடைய கழுத்துகளை கொடுக்கணும். To build this up, we give our neck.
இந்த சத்தியத்துக்கு நாம் தலை வணங்கணும். We have to bow down to this truth. இந்த உபதேசத்துக்கு தலை வணங்கணும். We have to bow down to this doctrine. எஸ்ரா இந்த நெகேமியாவின் காலத்துல The days of Nehemiah, எல்லா தலை வணங்கி தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. everyone bowed down and submitted themselves. அன்றைக்கு எஸ்ராவும் நெகேமியாவும் ஒரு நடத்திப்புக்காரலா இருக்கிறாங்க. Then Ezra and Nehemiah, they were the leaders to lead the people. சகரியாவும் மல்கியாவும் தீர்க்கதரிசிகளா இருக்கிறாங்க. Zechariah and Malachi, they were the prophets. அவர்களோடு கூட சேர்ந்து கொண்டாங்க. They joined themselves with them. ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை ஒரு மனதோடு கட்டுகிறாங்க. Now people joined together with one accord, one mind, and build it up. அங்க ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. There's a priest. அங்க தட்டர்கள் இருக்கிறாங்க. There are people, those who are skillful workers. மளிகைக்காரர் இருக்கிறாங்க. தைலக்காரர் இருக்கிறாங்க. There are people, those who are workers of skills. பிரபுக்கள் இருக்கிறாங்க. லேவியர்கள் இருக்கிறாங்க. காவற்காரர் இருக்கிறாங்க. There are the princes, Levites, and the watchmen. ஆனா ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் மாத்திரம் கழுத்து வணங்காம இருந்தாங்க. But there were one group of people, they were stubborn necked. அவரை பற்றி நீங்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா நெகேமியா 3:5ல வாசிச்சீங்கன்னா About them when you read in Nehemiah chapter 3 verses 5. கெத்தோவா ஊரார். Now it says the people, அவர்கள் பழுது பார்த்து கட்டினார்கள். the Tekoites, அவர்களுடைய பிரபுக்களோ, their nobles, வாசிக்க பாருங்க, அந்த பிரபுக்களோ but their nobles தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. did not put their shoulders to the work of their Lord. அக்கிலா பிரிஸ்கில்லா கழுத்து கொடுத்தாங்க, தலை வணங்கி கீழ்ப்படிந்தார்கள். Aquila, Priscilla, they gave their necks, they surrendered themselves. தேவனுடைய வார்த்தைகளுக்கு சத்தியங்களுக்கு நீங்க தலை வணங்கி ஒப்பு கொடுக்கணும். நீங்க You have to submit, surrender your head to the word of God and truth of நாங்கள் God. இன்னைக்கு பிரசங்கம் பண்றோம். We stand here and preach the word of வார்த்தைகளை God. அறிவிக்கிறோம். We declare the word of God. எல்லாரும் அதுக்கு தலை வணங்கி ஒப்பு கொடுக்கிறது இல்ல. Not everyone surrendered and submits to this word of God. தெக்கோவா ஊராரை போல ஒரு கூட்டத்தார் காணப்படுகிறாங்க. One group of people are like the Tekoites. அங்க பழுது பார்த்து கட்டினால் அங்குள்ள பிரபுக்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. Even they repair the wall, the nobles are like that. எங்களுக்கு எல்லாம் தெரியும். We know all that. எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. We have all the blessings. எங்களுக்கு எல்லா நன்மையும் இருக்குது. We have all the goodnesses. ஏதோ சர்ச்சுக்கு வர்றோம். We come to pray church. பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணணும். We have to dedicate our பிள்ளைகளுக்கு children. நல்ல கல்யாணம் நடத்தணும். Our children should be wedded. சத்தா நல்ல கல்லறையில அடக்கம் பண்ணணும். If they die, they have to be buried in the அதுபோல நடக்கணும் தங்களுக்கு. They have to அதுக்காக do தான் this. இன்றைக்கு சபையின் ஐக்கியம். They want the fellowship of church for this இந்த purpose. சபை உலகம் முழுவதும் இருக்குது. This church is worldwide. ஒரு பெரிய சபையா இருக்குது. This is a global church. அந்த சபையில் ஐக்கியமா இருந்தா, If you have fellowship in this church, நாங்க எந்த சபைக்காரங்க தெரியுமா? do you know we are of which church? நாங்க இந்த சபைக்காரங்க. We are of this church. அதுல ஒரு பெருமை. They have a pride in that. இந்த சபை அது தெரியாது எங்களுக்கு. Oh, we do not know. அது this church. இண்டிபெண்டன்ட் சபையா? Oh, that is an independent church. சாதாரண சபையா? That is a normal நாங்க church. அந்த மாதிரி சபையில எல்லாம் இல்ல. We are not in that church. நாங்க ஒரு பெரிய கேத்தலிக்ல இருக்கிறோம். We are in great நாங்க ஒரு Catholic. பெரிய மிஷன்ல இருக்கிறோம். We are in big mission. நாங்க ஒரு பெரிய சபைக்குள்ள இருக்கிறோம். அதுல We are எத்தனை ஆயிரம் பேர் கூடுறாங்க தெரியுமா? We are into this big church. There are so many thousands அப்படி gathered. கூட்டத்தில் இருக்கிறோம். We are in that group. இதுல தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்றாங்க. They are so prideful in this. எங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு கர்த்தர் தந்திருக்கிறார். God has given a great salvation. கர்த்தர் என்ன செய்ய நம்முடைய வாழ்க்கையில In our life, தேவன் நமக்கு தந்த ஒரு பெரிய ரட்சிப்பின் மதில் இருக்குது. அது எனக்கு போதும். God has given me a great wall of salvation. That is enough for எனக்கு me. கர்த்தர் நல்ல ஒரு ஐக்கியத்தை தந்திருக்கிறார். அது எனக்கு God போதும். has given me a good fellowship. That is ஒரு enough for ஹalleluya me. சொல்லுங்க. Shout hallelujah. ஐக்கியங்களை பாதுகாக்கும் விசுவாசிங்க. Believers, you have to keep the fellowship. ஒரு நாள் நாங்கள் அந்த தோற்று போக மாட்டோம். Whenever we will be defeated, உள்ள சத்துரு உள்ள பிரவேசிக்க மாட்டான். enemy shall not enter in. அதனால அந்த மதில் கட்டும்போது என்ன இல்ல? Therefore, what is not there when they build the wall? திறப்பு இல்ல. There is no crack. எங்குமே கேப், இடைவெளி கிடையாது. There is no gap. இந்த சத்தியத்தை நாங்க விட்டுட்டோம். We have lost this truth. இந்த உபதேசத்தை விட்டுட்டோம். We have left this doctrine. அதெல்லாம் மூலையில கட்டி போடு. Oh, bind this up. இதெல்லாம் நமக்கு ஆகாது. It is not be useful. இப்படி நீ ஒதுக்கி வச்சா, if you keep it as a side, அதுக்குள்ள கூடி சத்துரு உள்ள வருவா. no, enemy will enter in. ஒரு சத்துரு சத்தியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினால், if God has revealed us the truth, அதன்படி கட்டுவதற்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும் நீ. you have to surrender, submit yourself to build it up accordingly. இல்லை என்றால் இந்த சத்தியத்தை கேட்ட இந்த தேவனுடைய பிள்ளை, The child of God who has heard this ஆனா truth, இதற்கு கீழ்ப்படியாம இருக்குது. this is not, they are not obeying to this. இந்த வசனத்துக்கு இன்னும் தலை வணங்காம இருக்குது. They are not obeying to this verse, இன்னும் கழுத்து கொடுக்காம இருக்குது. not giving the neck or bowing down. எல்லாரும் பழுது பார்த்து 3ஆம் அதிகாரத்துல முழுது பாருங்க, எல்லாம் பழுது பார்த்து கட்டாங்க, பழுது பார்த்து கட்டாங்க, பழுது பார்த்து. இந்த தெக்கோவா ஊராருடைய பிரபுக்கள் மாத்திரம் அதுக்கு எழுதி வரல. Everyone, the chapter 3 you can see, everyone was repaired, but the Tekoites, they did
not humble themselves. இந்த ரட்சிப்பு ஆண்டவர் எங்களுக்கு தந்தாரு. God has given us this salvation. இந்த ரட்சிப்பு எனக்கு தந்தாரு. He has given me this salvation. மேன்மையான ஊழியத்தை எனக்கு தந்தாரு. This excellent ministry God has given இந்த to me. ஆசீர்வாதம் எனக்கு உண்டாச்சே. There's a blessing for me here. ஒன்றுமில்லாத எனக்கு இப்படி ஒரு மேன்மை கிடைச்சிச்சே. I'm unworthy, but I've got this excellence. அப்படி ஒவ்வொரு நாளும் நீ என்ன செய்யணும்? Every day what you have to do. உங்க வாழ்க்கையில அந்த ரட்சிப்பை நினைச்சிட்டே இருக்கணும். In your life you have to keep remembering the salvation. தாவீது அப்பப்ப என்ன செய்தான்? What David ஒரு often, தடவை அவனுக்கு பிழை வந்துச்சு. once he faltered, ஆண்டவரே திரும்ப எனக்கு அந்த ரட்சணை சந்தோஷத்தை தாங்க ஆண்டவரே. oh Lord, give me again, give me back the joy of salvation. கேட்டு திரும்ப பெற்றுக்கொண்டான். He asked and received it ஆனா back. சிலர் என்ன நன்மை பெற்றாலும் But some, whatever the goodness they received, அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு தெரியுமா? how is their heart, you know? ஒரு கிரியை செய்ய முடியாத அந்த கல்லா தான் இருக்கும். Their heart is like a stony heart that no one can work it கல்லா out. கிடக்கும். The heart will be like a stone. கல்லா இருக்குதுன்னா இருதயம் செத்து போய் கிடக்கும். It means their heart is dead completely. பைபிள்ல ஒருத்தனுக்கு அப்படி இருந்துச்சு தெரியுமா? In Bible there's one man who's like சொல்லுங்க that. பாப்போம். நாபால். Nabal. அவ இருதயம் எப்படி இருந்துச்சு? How his heart? கல்லா இருந்துச்சு. His heart was like a stone. இருதயம் நீங்க 2 சாமுவேல் புத்தகத்துல நீங்க வாசிப்பீங்க. 1 சாமுவேல் புத்தகத்துல 2 சாமுவேல் நீங்க வாசிச்சீங்கன்னா When you read in the book of 2 Samuel, அதுல சொல்லிருக்கு அவ இருதயம் எப்படிப்பட்டதா இருந்துச்சா? 1 சாமுவேல் 25 17 18ல சொல்லி இருக்குன்னு நினைக்கிறேன். 1 Samuel chapter 25, அவ பாருங்க அவனுடைய மனைவி எல்லாத்தையும் கேள்விப்பட்டு கொண்டு போறான். 37 வசனத்துல சொல்லி verses 37. அவன் பாருங்க அவனுடைய அவனுக்குள்ளே செத்து கல்லை போலானா. அவன் செத்து அவன் எப்படி இருக்கிறான்? அவனுக்குள்ளே செத்து அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து கல்லை போல கல்ல போலானா. That his heart died within him, he became like a stone. இருதயம் செத்து போச்சுன்னா If your heart has died, ஏதா உணர்வு இருக்குமா? will you have a realization? இருதயம் செத்துட்டா ஏதா உணர்வு இருக்குமா? When your heart has died, do you have a உணர்வே sense? இருக்காது. என்ன சொல்லி பாருங்க Whatever you say, கேட்கவே மாட்டாங்க. they will not listen. ஒரு செண்டு அடிக்கிறோம்னா அதுக்கு ஒரு உணர்வு உண்டாகுது. If there is a spray, then you have smell. மூக்கு செத்து போச்சுன்னா If your nose is dead, ஏதா உணர்வு இருக்குமா? will you have a sense? நல்ல மணக்குது பாரு. எங்க அடிக்குது? If there is a good aroma, good smell, they say, where is it? ஒண்ணும் இல்லையே. There's no. ஒண்ணும் இல்லையே. என்ன இருக்குது? What is there? என்ன மூக்கு என்ன செஞ்சு போச்சு? What happened to the nose? மூக்கு செத்து போச்சு. Nose is dead. அதான் பவுல் என்ன சொல்றாரு? What St. Paul says? நாங்கள் வாசனையா இருக்கிறோம். He says we are கிறிஸ்துவுக்கு வாசனையா we are an aroma to Christ. கெட்டு போறவங்களுக்கு For those who die, மரணத்துக்கு எதுவான மரண வாசனை. those who die, for them the aroma of death. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ள For those who are saved, ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனை. we are the life of aroma. Aroma of life. சபை என்று சொன்னால் அப்படிப்பட்ட வாசனையை கொடுக்கணும். Now the church now gives this kind of aromas. கெட்டு போறவங்க கிட்ட போய் என்ன சொல்றாங்க? What they go and tell to the one who is going to perish? ஒன்ன மாதிரி தான் நான் எழுந்தேன். I was like you. ஐயோ நான் இருந்த நிலவரத்தை பார்த்தா If I was the state, ஒன்ன காட்டிலும் பாதாளத்துல கிடந்தேன். I was so worse than you. I was in the Hades. ஆண்டவர் ரட்சித்தார். God saved me. அந்த தமஸ்குக்கு நான் போனேன். I went to Damascus. எறும்புகளை வாங்கிட்டு ஜபாலயத்துல எருசலேமில் இருக்க ஜபாலயத்துல இருக்கலாம் பிடிச்சிட்டு வந்த போனேன். I took the letter, went to Damascus, took the letter from synagogue to persecute them. என் மூக்கு எங்க வர நீண்டு இருந்துச்சு? My nose was pointed out till தமஸ்கு வரைக்கும். till Damascus. மனவாட்டிக்கு அப்படி இருக்குமா? It will be for the bride. உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரத்துல Songs of Solomon உன்னுடைய chapter மூக்கு 7. எப்படி இருக்குதா? How is your nose? சொல்லு 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசி பாருங்க. Songs of Solomon 7. கழுத்தை பற்றி சொல்லிட்டு கண்களை பற்றி சொல்லிட்டு உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும். லீபனோனின் கோபுரத்தை போல இருக்கிறது. Your nose is like the tower of Lebanon which looks toward Damascus. உன்னத பாட்டை வாசிச்சீங்கன்னா நல்ல ஆவிக்குரிய அனுபவம் இருக்கு. When you read the Songs of Solomon, you have spiritual meanings in it. ஒவ்வொருத்தரும் இந்த உன்னத பாட்டை வாசிட்டு என்ன இப்படி எல்லாம் பைபிள்ல இருக்குது? Some say the Songs of ஆவிக்குரிய Solomon. ஆழம் அதுல இருக்குது. Why is it written like this? இப்படி இருக்குது. You have the depths of spiritual meaning. சொன்னாரா இது காதல் காவியம்? காதல் காவியம் என்று சொன்னாரா? கவிதை, காதல் கவிதை. Kannadasan said this is a love song or love poem. சிலர் என்ன சொல்றாங்க இந்த உன்னத பாட்டு இந்த பைபிள்ல பரிசுத்தமான பைபிள் இருக்க கூடாது அப்படினா. Some said this is a holy Bible, so Songs of Solomon should not be here. கிறிஸ்துவை சபையை பற்றி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற தேவனுடைய பிள்ளையோட ஒவ்வொரு ஆவிக்குரிய அனுபவங்களை பற்றி அது சொல்லப்பட்டிருக்கு. Songs of Solomon speak about the church, people of God, every child of God who will be taken up at the coming of the Lord. It speaks spiritual meaning about them. மூக்கு எங்க இருக்குது? Where is the nose? தமஸ்குவின் திசை. Nose is like the tower of Lebanon. அதுதான் பவுலுடைய வேலை. That's what St. Paul says. அவன் எங்க போறான்? Where he went? அவன் எந்த திசையை நோக்கி போறான்? He went toward which direction? மூக்கு எங்க நீண்டு இருக்குது? Where his nose pointed out? தமஸ்குவின் திசையை நோக்கி நீண்டு இருக்குது. His nose is toward Damascus. அங்கதான் உணர்வு வந்துச்சு.
And then he had the அது sensation. வரைக்கும் மூக்குல சொரணை இல்ல. Until then his nose had no sense. அங்க போன உடனே தான் ஒரு வெளிச்சம் வந்துருச்சு. And when he went, only then the light came into his life. மைக்கேல் ஜாக்சன் மூக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணிருந்தாங்களா அவருக்கு. Michael Jackson's nose is plastic, done with the plastic surgery. எல்லாம் எத்தனையோ அவர் பணத்தெல்லாம் அது மூஞ்சிக்கு தான் செலவு பண்ணாராம். He spent so many millions of dollars on ஒரு தடவை ஆடிட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது மூக்கு கலண்டு விழுந்து போச்சாம். Once he was dancing, his nose fell down. எங்களுக்கு வாசனை வீசுது. For us there is an aroma. என்ன வாசனை தெரியுது? Do you know what aroma? செத்து போனவனுக்கு ஒண்ணும் தெரியாது. He who died, he will not have, he will not feel any aroma. அடிச்சு விட்டாலும் ஏதாவது பண்ணுவாதுமா. Even if you spray the scent, he will not have any aroma. கெட்டு போகிறவங்களுக்கு பவுல் கொரிந்தியர்ல என்ன சொல்றாரு பாருங்க. What Paul says in Corinthians, மரண வாசனை எங்க வெளியே படுது. it says the aroma உணர்வு உள்ளவர்களா இருக்கிறோம். leading to death. We are அங்க ஜீவனுக்குரிய ஜீவ வாசனை எங்களுக்குள்ள வெளியே வருது. Under the aroma of life leading to life. நாரி கடந்த I was in stink. நாரி கடந்த I was in stink. இப்ப என்ன செய்றார்? What he did now, ஆண்டவர் என்ன ரட்சித்தாரே. God saved me. என்னை தூக்கி எடுத்தாரே. He lifted me up. ஒரு காலத்துல நான் என்ன செய்தேன்? Once what I was doing, ஆரம்பத்துல நல்லா இருந்தேன். in the beginning I was good. ரட்சிக்கப்பட்ட நாள்ல நல்லா இருந்தேன். The days when I said I was so good. எரேமியா 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, When you read the book of Jeremiah chapter 2, ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து தீர்க்கதரிசியை கொண்டு என்ன சொல்றாரு? God looking at his people through the prophet, what he says, எரேமியாவே நீ போ, Jeremiah, you go, கர்த்தருடைய வார்த்தைகளை போய் சொல்லு. go and say the word of God. விதைக்கப்படாத தேசம், The land which is not sowed, வனாந்தரத்தில் நீ என்னை பின்பற்றி வந்தாய். you followed me in the wilderness. உன்னை நீ இளவயதின் பக்தி, the kindness of your நீ youth, வாழ்க்கப்பட்டிருக்கும் போது இருந்த தேசம், the love of your betrothal. எல்லாம் அறிஞ்சிருக்கிறாய். Now I know all this. எகிப்திலிருந்து விடுதலையானது, The days you set free from Egypt, தேவனை நோக்கி தேவ சமூகத்தை நோக்கி முன்னேறி போனது, moved forward in the presence of God, with ஆண்டவருடைய God, அன்பினால் நிரம்பி இருந்தது, being full with his love. நீ பிரகாசிக்கப்பட்ட நாள். The day when you were enlightened. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோமே, In Hebrews 10 we read, பிரகாசிக்கப்பட்டிருந்த நாளிலே the days when you were enlightened, உபத்திரவங்களை நீங்க பொறுமையா சகித்தீங்க. you tolerated sufferings with perseverance. அல்லேலூயா. Hallelujah. இப்ப என்னாச்சு? What happened now? எல்லாம் அன்னைக்கு இருந்துச்சு, Then it was there, இன்றைக்கு அது இல்ல. now it is not there. இந்த அனுபவம் எல்லாம் இல்லாம போச்சு. Now this experience is not there. ஒரு காலத்துல நல்ல ஆண்டவரே உம்மதான் பின்பற்றுவேன் அந்த பேதுரு. Once Peter said, "Oh Lord, I will follow you only and will pursue you only." நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? Who is that they say me? பேதுரு என்ன சொல்றான்? What Peter said, நீர் ஜீவனுள்ள you தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. you are the Christ, the son of the living God. இது யாரும் உனக்கு சொல்லிக் கொடுக்கலடா. No one else has taught you this. பேதுருவே, Peter, பரலோகத்தில் உள்ள பிதா தான் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். it is the God of heaven has நீ revealed you this. அப்போஸ்தலன். You are an apostle. உனக்கு அவர் அதை வெளிப்படுத்தினார். He has revealed this to you. அப்படிப்பட்ட பேதுரு Now this Peter, கொஞ்ச நாள்ல பிறகு பார்த்தா என்ன ஆச்சு? after some time, அப்படியே மறுதலிச்சிட்டான். he denied God, போச்சு, lost. அவரை மறுதலிச்சிட்டான். He denied him. மறுதலிச்சவன் அவரை ஓடி விட்டுட்டாரா? When he denied him, did he leave திரும்ப him? அவனை சந்திக்கிறார். Again he went and met him. திரும்ப அவன் பின்வாங்கி போனான். Again he அந்த backslided. ஒளி அவனை விடல, He did not leave him. அவனை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது. God, that light pursued him continuously. எந்த மனுஷனை பூரணப்படுத்துகிறவர், He who perfects any man, எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிறவர், he who eliminates any man. அந்த மாயை பின்பற்றி நீ போகாத. Do not follow vanity. நீ விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்தில் நீ என்ன பின்பற்றி வந்தது. The land which was not sown, you went after me in the wilderness. உன் இளவயதின் பக்தி, Now the kindness நீ of your youth, வாழ்க்கப்பட்டிருந்த போது இந்த நேசம், the love of your betrothal, எல்லாவற்றையும் நான் அறிஞ்சிருக்கிறேன். I remember you. ஆனா இப்போ But now, 6ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? what he says in verse 6, இப்போ now, என்னை விட்டு தூரப்பட்டு now you have left me. மாயையை பின்பற்றி It says, when you left me, வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயம் கண்டார்கள்? he says, you left me, you follow vanity, and what injustice did you see in me? பேதுருவே, அவரை விட்டு நீ பின்வாங்கி போறியே, Peter, you are leaving him and moving back. ரட்சிப்பின் மதிலை இடிச்சிட்டு போறியே, You are destroying the wall of salvation and going. உண்டாக்கினவரை மறந்து வாழ்றியே, You are forgetting the God who has created அவரை him and விட்டு live நீ you. தூரமா போறியே, You are leaving him going far. அதற்கு நீ என்ன கண்டுட்ட? What did you finally see? What did you finally find it? உணர்வு இல்லாம போச்சு பாருங்க. No sensation, no realization. யோனாவுடைய வாழ்க்கையில அதான் நடந்துச்சு. Also the life of Jonah. யோனாவுடைய வாழ்க்கையிலும்
In the life of Jonah, தேவனுடைய வார்த்தையை நம்பி நடந்தவன் அவன். he trusted the word of God and lived. எங்க போனாலும் அந்த யோனா கர்த்தருடைய வார்த்தையை அறிவிச்சுக்கிட்டு இருப்பான். Wherever he goes, he declares the word of God. இப்போ என்ன செய்துட்டான்? Now what happened? மாயையை பற்றி கொண்டான். He took hold of vanity. மாயையை பற்றி கொண்டான். He went behind தனக்கு வந்த vanity. கிருபை அவன் போக்கடித்தான். He lost the grace. யோனா 2 அதிகாரம் 8 வசனத்துல வாசிக்கிறோம். Jonah chapter 2 verses 8. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் Those who follow the, தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். those who regard worthless idols forsake their own mercy. ஒன்னு சொல்லணும். One thing I'm saying, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் those who follow the false vanity, கிருபையை போக்கடிக்கிறார்கள். they forsake their own mercy. தாழ்மையை பற்றி கொள்ளுகிறவர்கள் Those who hold the humbleness, கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். they ஒரு அல்லேலூயா receive சொல்லுங்க. mercy and grace. Shout hallelujah. கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறவங்க யாரு? Those who are receiving the grace, கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறவங்க யாரு? those who are receiving the mercy, who are they? தாழ்மையை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள். They receive humbleness. தமஸ்குவை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கணும். You have to keep seeing Damascus. ஓகே, தமஸ்குவுக்கு நேரா இருக்குதுன்னா கோபுரம் அங்க இருக்குது. If your nose is toward Damascus, there is a அதே tower. பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். I'm seeing that. கர்த்தர் எனக்கு தந்த ரட்சிப்பையே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். I'm seeing the salvation. Keep seeing the கர்த்தர் எனக்கு salvation. தந்த God has உயர்வையே நான் பார்த்துக்கிட்டு I'm இருக்கிறேன். seeing the exaltation which God has given to me. அடிக்கடி நினைப்பேன், I often think, கர்த்தர் ஒவ்வொரு பாதையில நடத்தி கொண்டு போகும்போதெல்லாம், when every path that God leads me, இந்த காரை ஓட்டிட்டு போகும்போது, when I drive my car, வேன் ஓட்டிட்டு போகும்போது, when I drive my van, இல்லாட்டால் தோட்டத்துக்குள்ள அங்க இருந்து நான் வேலை செய்து கொண்டிருக்கிற when I work in the நேரங்கள்ல, garden, நல்ல இந்த அறையில இருக்கிற நேரங்கள்ல when I am there, நாம் எங்க இருந்தோம்? where we were, இந்த இடத்துல இருந்து கர்த்தர் தூக்கிட்டு வந்தாரு. God has lifted me up from this கர்த்தருடைய place. சமூகத்துல இப்படி கர்த்தர் தூக்கினாரே. God lifted me from this ஒரு சைக்கிள் situation. இல்லாம இருந்தோமே, We were not having டூ வீலர் cycle. இல்லாம இருந்தோமே, We were not having ஏதோ two-wheeler. கஷ்டமான நிலவரத்துல இருந்தானே. We were in the difficult state. எனக்கு தெரியும், வீட்டுல சரியா போடுறதுக்கு டவுசர் இருக்காது. I know that in the beginning I did not even have proper trouser. வீட்டுல என்ன செய்ய, அப்பாவுடைய ஒரு சம்பளம், One salary of my எங்க father. அப்பா லஞ்சம் வாங்க மாட்டாரு. My father will not take bribe. அதை ஓடிரு வெளியிலன்றுவாரு. He will say, get out. லஞ்சம் வாங்கின கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல கவர்மெண்ட்ல ஆடிட்டரா ஸ்பெஷல் ஆபீசரா வச்சிருந்தாங்க அவரை. He was a special officer of this revenue department who do the investigation of bribe. அரசாங்கம் நல்ல நல்ல போஸ்டிங்ல அவரை தூக்கி உயர்த்தி வச்சிருந்துச்சு. Now government set him on high positions. தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணா பண்ணிட்டு போ. If you want to transfer me, transfer என்னுடைய me. வேலையை விட்டு நீ என்ன ரிசைன் பண்ண முடியாது, வைக்க முடியாது. You cannot make me to quit வேலையை my விட்டு job. துரத்த முடியாது. You cannot take me out of டிரான்ஸ்ஃபர் job. பண்ணா போடுவேன். You can transfer me. போட்டுட்டு போ. You do that. அப்படி சொல்லி தைரியமா நின்னாரு. With courage he stood. ஒரு சம்பளம், One earning. இன்னைக்குள்ள சம்பளம் மாதிரிலாம் அன்னைக்கு கிடையாது. Then salary was not like today. சம்பளம் மாசம் முழுது வேலை பார்த்தா 600 ரூபாய் 700 ரூபாய் தான் சம்பளம் கிடைக்கும். Whole month they work, they get பழைய ஆளுகளுக்கு தெரியும் salary. Old திடீர்னு people தான் சம்பளம் எல்லாம் கூடிச்சு. no, it was not big salaries. எங்க அப்பா பேண்ட் கிழிஞ்சு போச்சுன்னா அதை எடுத்து தான் டவுசர் தச்சுக்கணும். 5 பேர் சாப்பிடணும், 7, எங்க தாத்தா பாட்டி 9 பேர் Now ஒரு சம்பளத்துல. 9 people we have to eat, 7, and along with my grandpa it's 9 people with one salary we have to eat. யாராவது வீட்டுக்கு கோழி கொண்டுட்டு வருவாங்க, Someone will get யாராவது chicken. சீனி ஏதாவது பருப்பு எடுத்துட்டு வருவாங்க. They'll bring cereals. வெளியில போயிரு இங்க கொண்டு வராத. He says, ஏதோ என்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்காக இப்படி நீ கொண்டுட்டு வர you are முடியாது. bringing this somehow to take signature from me. அப்ப வீட்ல கஷ்டமான நேரம். We'll be so in difficult state. ஊருக்கு போவோம், எங்க மாமா வீட்ல எல்லாம் நல்ல பெரிய பெரிய வசதியானவங்க. When we used to go to native, our uncles, they used to be so rich. அவங்க முன்னாடி நாங்க பிச்சைக்கார மாதிரி நிப்போம். Before them we will be like beggars. போனா காசுக்கு தான் வந்துட்டேன்னு நினைப்பாங்க. If we go there, they think that no, we come for அவங்க money. ஏதாவது கொடுத்தா நான் வாங்கிட்டு வருவோம். They give us and we get with that. We come மாமா to ஒருத்தர் house. இருப்பார், அவர் தலைவரா இருந்தாரு, பஞ்சாயத்து தலைவரா Once இருந்தாரு, my uncle was a காங்கிரஸ் லீடரா இருந்தாரு. He was a Congress leader. அவர் பெரிய நல்ல பண செமீன். He was அவர் a போட்டுட்டு போன செருப்பு இருக்குதா, he was a landlord. அவர் போடாத செருப்பு இருக்குதா, என் கால்ல போட்டா இவ்வளவு பெரிய ஹீல்ஸ் ஒரு தடவை போட்டு நடக்க நானே ஹைட்டு. It was a big heels he was wearing. அத போட்டுட்டு போறது பெரிய பெருமையா It இருந்துச்சு. was so prideful to wear his slippers. His ஏதாவது slippers. பழைய கிழிஞ்ச பாயிண்ட் கொடுத்தானா, துணி கொடுத்தா அதுல டவுசர் தச்சு போட்டுக்கிடுறது. If they give old used cloths, we used to stitch it and wear them. கஷ்டமான நிலவரங்கள் இருந்தது. So difficult state. அத தாழ்வை எப்போது நினைச்சு Remembering always the lowliness. என்ன வசதி வந்தாலும் சரி, Whatever the riches it அந்த comes, தாழ்வை நீ நினைச்சுக்கிட்டே இருக்கணும். you have to always remember the lowliness. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் அப்படிதான் வந்தாரு. The servant of God ஒண்ணுமே came. கிடையாது. He had nothing. பொண்ணு சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருந்தான். He had no even money to eat. எப்படியும் பரிசுத்தவான்கள் அவனை நேசிச்சாங்க. Now the people of God, saints, loved him. வந்தாங்க. He came. கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்தான். He came to the ministry. ஊழியத்துக்கு வந்து ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க. He gave ஒரு responsibility. பொறுப்பை கொடுத்த பிறகு was given to him. அவன் பொறுப்பு கொடுத்த பிறகு The responsibility was given to him. அவன் பாஸ்டர் கூட இருந்துட்டு He was being with அவன் pastor. ஊழியம் செய்றான். He was doing ஒரு ministry. தடவை அந்த பாஸ்டர் அந்த இடத்துக்கு வர்றாரு. Once pastor came there, இந்த பாஸ்டரோட நான் அசிஸ்டன்டா இருந்தேன். he said, I was assistant to this pastor. அசிஸ்டன்டா இருந்தேன். இப்போ கர்த்தர் எனக்கு இந்த சபையை தந்திருக்கிறார். God has given me this church.
அவன் என்ன சொல்லணும்? What he has to say? நான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தேன், I was having no food. இந்த பாஸ்டர் எனக்கு செருப்பு வாங்கி கொடுத்தாரு, This pastor brought me இந்த பாஸ்டர் தான் எனக்கு நல்ல Dress வாங்கி கொடுத்தாரு, This pastor gave me good clothes, பேக் வாங்கி கொடுத்தாரு, gave me godly என்ன bag, ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாரு, he sent me to school. இப்படி இருந்துதான் நான் வளர்ந்தேன். அது இல்ல, From this I was lifted up. இவருக்கு நான் அசிஸ்டன்ட். I was assistant. பரவாயில்ல, இவர் பெரிய ஆளிடத்துல இவரோ பெரிய ஆளா இருந்துட்டு வந்தானா? He was பெருமை. the pride. He was trying to show that he was like this. இன்றைக்கு நம்முடைய தாழ்வை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். The day always we have to keep remembering அநேகர் அதை our lowliness. மறந்துடுறாங்க. Many forget அந்த that. தாழ்வை நினைச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். You have to remember that எவ்வளவு lowliness. வசதி வந்தாலும் நான் Praise எந்த God. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தேனே. I was in that state. ஒழுகுற வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருந்தாரு அந்த மழை காலங்கள்ல. In the days of rainy season, இந்த பட்டாபரா ஒழுகுற கும்பலுக்குள்ள இருந்துச்சே, கூண்டுக்குள்ள தான இருந்துச்சு. this church was Pattabram church. இப்படி ஒரு இடத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரு. Water was coming in during rain. கர்த்தரை இப்படி துதிக்க வச்சிருக்கிறாரு. God has kept me all. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமே. Praise God. இப்படி கர்த்தர் ஒரு நன்மையை தந்திருக்கிறாரு. God has given me this goodness. அத கெட்டு போக கடந்த, I was about to perish. கெட்டு போக கடந்த, I was about to perish. எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் தந்தாரு. God gave me blessing. ஒரு ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. சும்மா ஒண்ணு கிடையாது. I'm just not ordinary. பெருமையை காண்பிக்க கூடாது. You should not show pride. உன்னுடைய திறமையை காண்பிக்க You should கூடாது. not show your talents. சும்மா ஒண்ணு கிடையாது. It's not I'm ordinary. என்ன கொண்டுதான் இதெல்லாம் வளருது. By me everything is growing. என்ன கொண்டுதான் இப்படி மேன்மையில நடக்குது. By me all this excellence is coming. ஒரு நாள் அப்படி இருக்க கூடாது. Never you should say that. உன்னுடைய வாழ்க்கையில எப்பொழுது என்ன சொல்லணும்? In your life always. அப்படி நினைச்சா நீ நாபால். If you think then நீ you are a உணர்வில்லாதவன். You have no sensation. மூக்கு செத்து போன மூக்கு. Your nose has died. நீ உணர்வில்லாத ஜென்மம். You are a man who having வாசனை வந்துகிட்டே இருக்குது. no sensation. கெட்டு போன வாசனை வருது. There is aroma of எப்படி death. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவனுக்குரிய வாசனை. Those who are about to live the aroma of life. அந்த ஜீவனுக்குரிய வாசனை என்ன? So what is the aroma of life? ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். And keep praising God. அத நினைச்சு துதிச்சிட்டே இருக்கிறேன். And praising God, அத remembering all நினைச்சு தேவ சமூகத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற கரங்களை தட்டி praising God and worshiping God, remembering all தேவ சமூகத்தில் எனக்கு இந்த பாக்கியம் தந்தாரே. in presence of God, God இந்த has given this பாக்கியம் blessing. தந்த இயேசுவுக்கு பதில் நான் என்ன கொடுக்க வேண்டும்? இந்த பாக்கியம் தந்த இயேசுவுக்கு பதில் நான் என்ன கொடுக்க வேண்டும்? என் பூர்ண சக்தியோடு அவர் நாமத்தை என்று வாழ்த்தி புகழ்ந்திடுவேன். என் பூர்ண சக்தியோடு அவர் நாமத்தை என்று வாழ்த்தி புகழ்ந்திடுவேன். கொடும் பாவி என்னை ரட்சிக்க ரட்சிக்க, கொடும் பாவி என்னை ரட்சிக்க ரட்சிக்க, சிரசிலவர் முள்முடி தரித்தார், கொடும் பாவி என்னை ரட்சிக்க. எல்லாரும் சேர்ந்து இந்த பாக்கியம் தந்த இயேசுவுக்கு பதில் நான் என்ன கொடுக்க வேண்டும்? இந்த பாக்கியம் தந்த இயேசுவுக்கு பதில் நான் என்ன கொடுக்க வேண்டும்? என் பூர்ண சக்தியோடு அவர் நாமத்தை என்று வாழ்த்தி புகழ்ந்திடுவேன். என் பூர்ண சக்தியோடு அவர் நாமத்தை என்று வாழ்த்தி புகழ்ந்திடுவேன். கொடும் பாவி என்னை ரட்சிக்க ரட்சிக்க, கொடும் பாவி என்னை ரட்சிக்க ரட்சிக்க, சிரசிலவர் முள்முடி தரித்தார், கொடும் பாவி என்னை ரட்சிக்க. ஹல்லேலூயா. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? What Jesus said. ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நல்லாவே சொல்லி இருக்கிறாரு. Through Isaiah prophet he said, well, இந்த ஜனங்க these people, உதட்டினால என்ன துதிக்கிறாங்க, they praise me with lips, அவங்க இருதயமோ but their heart. வாசிங்க மத்தேயு 7:6 வாசிங்க. என்ன சொல்றாரு? இங்கடி அவனுடைய இருதயமோ செத்து கிடக்கு நாபால போல. Their heart is dead like Nabal. இருதயமோ உணர்வில்லாம கிடக்குது. That heart is not having any இந்த ஜனங்கள் sensation. உதட்டுகளினால என்ன கனம் பண்ணுகிறாங்க? These people honor me with their lips, அவள் இருதயமோ எனக்கு தூரமாக விலகி but இருக்குது. their heart is far from me. அது என்ன அர்த்தம்?
What does it mean? வாயில துதிக்கிறாங்க, They praise God. இருதயத்துல என்ன இல்ல? What is not in their heart? தாழ்வுல இருந்து எண்ணி கொண்டு வந்தாரு. From my lowliness He has lifted me up. சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவனுக்கு எனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தாரு. I had no food, God has given me good food. வஸ்திர உடுக்க இல்லாத இருந்த எனக்கு நல்ல வஸ்திரம் கொடுத்தாரு. I had no garments, God has given me good garments. வேலை இல்லாத எனக்கு நல்ல வேலை கொடுத்தாரு. I had no job, God has given me good வருமானம் job. இல்லாத எனக்கு வருமானத்தை தந்தாரு. I had no salaries, God gave me அந்த salaries. தாழ்வை நினைச்சு உணர்ந்து நீ கர்த்தருடைய வீட்டுல பாடுபடணும். You have to always remember this lowliness and always praise நீ God. தேவ சமூகத்துல கர்த்தருடைய சமூகத்துல நிக்கணும். You have to stand in the presence of God. அத நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு நாள் நீங்க இடறி விட மாட்டீங்க. When you think this, never you will stumble in your life. அதனால தான் தாவீது பாருங்க, David, see அவன் என்ன செய்தான்? what he did கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வந்துச்சு. when the ark of the covenant 2 came. சாமுவேல் 6 அதிகாரத்துல வாசிங்கன்னா 2 Samuel chapter 6, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வந்துச்சு பாருங்க. the ark of the Lord came. அவன் ராஜ வஸ்திரத்தை கழட்டி வச்சிட்டான். He took out his royal garment. சலல்நூல் வஸ்திரத்தை தரிச்சான். He put the கர்த்தருடைய garment of பெட்டிக்கு robe முன்பதாக before the ark of the Lord. 2 சாமுவேல் 6:21-22 2 Samuel chapter 6 verses 21 and 22. கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு முன்பாக Before the ark of the Lord, பலத்தோடு நடனமாடுறான். with all his strength, he started to dance. தாவீதின் மனைவியாகிய மீகாள் என்ன சொல்றா பாருங்க. The wife of David, what she உன் said, தகப்பனை பார்க்கிலும் it was before அவருடைய எல்லா வீட்டை பார்க்கிலும் என்ன இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படி தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்தில் முன்பாக நான் பாடுறேன். it was before the Lord who chose me instead of your father and all his house to appoint me rule over the people of the Lord over Israel. Therefore I will play music before the Lord. நான் யாரு? அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க. Next verse he says, நான் யாரு? who am I? நீசன். I'm just என் பார்வைக்கு அற்பமானவன். undignified. How am நீசன் I? என் பார்வைக்கு நான் அற்பமானவன் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Those who பாப்போம். say so, I'm so lowly. வரமாட்டேங்குதே. நான் யாரு? Who am I? நான் டிகிரி முடிச்சிருக்கிறேன். எத்தனை டிகிரி முடிச்சிருக்கிறேன்? How many degrees have completed? வரிசையா போட்டு காட்டுவாங்க. They show that. நான் யாரு? Who am I? அந்தால எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு? Do you know how many கல்யாணத்துக்கு பேசுறது முடிக்கிறது வர்றாங்க, அது கேக்குது எவ்வளவு சம்பளம் அவரு? somebody came for wedding, there's how much நான் salary? அத காட்டில அதிகமா சம்பளம் வாங்கி I'm getting இருக்கேன். salary more than that. இதுதாம்மா உனக்கு ஏற்றதா இருக்கு, கொஞ்சம் பாரு. எல்லாம் கழிச்சிட்டு போனா என்ன அர்த்தம் சொன்னா அத காட்டில கூடுதல் வரணும். I said no, I just see how it is suiting to you. No, salary should be more, they say. எனக்கு கர்த்தர் இத தந்திருக்கிறாரு. God has given to me this. என்ன காட்டில குறைவா இருந்தாலும் ஆண்டவரே Even they are less. எனக்கு இந்த மேன்மை தந்திருக்கிறேன்னு நினைச்சு நீ நன்றி உள்ளவனா இருக்கணும். You தேவ should be சபை thankful, thinking that God, you have given me this excellence. அப்படி உங்களை தாழ்த்தணும். You have to humble you. அத நீங்க நினைக்கணும். You have to remember that. தாவீது அத தான் நினைக்கிறான். That's what David says. நான் யாரு? Who am I? நான் நீசன். I just நான் என் undignified. பார்வைக்கு அற்பமானவன். I am humble in my own sight. சகோதரரால் புறக்கணிக்கப்பட்டவன். I am just made servant. தகப்படு தாயால கைவிடப்பட்டவன். I am forsaken by mother and father. நான் எல்லாராலும் மறக்கப்பட்டவன். Forgotten by everyone. ஆனால் என் ஆண்டவரோ என்னை சந்தித்தார். My God met me. என் ஆண்டவரோ என்னை சந்தித்தார். My God met me. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த ஒளி. That light enlightens, illuminates any man. எந்த தாழ்வுல கிடந்தாலும் சரி, Whatever the lowliness you எந்த are, குப்பையில கிடந்தாலும் சரி, Whatever dust you எந்த புழுதியில கிடந்தாலும் சரி, whatever the trash you are, தூக்கி எடுக்கிற ஆண்டவர். the God lifts you ஒரு up. அல்லேலூயா சொல்லுங்களேன். Shout hallelujah. இப்படி இருந்தா தாங்க முடியும். If you should be like this. அயல்நாட்டுக்கு போற விஷயத்துல சிலர் எல்லாம் என்கிட்ட பல விதமா என்கிட்ட தர்க்கம் பண்ணாங்க. Some debated with me about the travel to foreign countries. நார்த் அமெரிக்கா, கனடால போக முடியாது. You cannot go to Canada. அந்த ஃபாரின் சுவிட்சர்லாந்து, ஜெர்மனியா போகணும்னா நல்ல இங்கிலீஷ் ஸ்பீக்கரா You இருக்கணும். cannot go to Germany or Switzerland. You should only ஆனா should know எனக்கு how ஒரு to speak. விசுவாசம் இருந்துச்சு. But I had a faith. தேவனுடைய கிருபை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால், The grace of God is in one man. அவருடைய ஒளி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால், The light of the Lord is in one man. அபிஷேகம் அவனுக்குள்ள The இருக்குமானால், anointing is in one man. ஒரு பாஸ்டர் இடத்துல சொல்ற ஒரு அபிஷேகம் இருக்கு பாஸ்டர். Pastor, there's an பாஸ்டர் ஆமோஸ் ஒரு தடவை பேசும்போது இடத்துல சொல்றாரு, Pastor Amos said to me, உங்க மேல ஒரு அபிஷேகம் the இருக்குது. anointing is upon you. அந்த அபிஷேகத்தை அதுல நடத்தி கொண்டு The போகுது. anointing leads you. நாங்களா போக முடியுதா? Can we go? அபிஷேகத்தை நடத்தி கொண்டு போகும். That anointing எந்த lead you. மனுஷனா இருந்தாலும் சரி, Whatever man you are, உன் தாழ்வை நீ நினைச்சுக்கிட்டு இருந்தா, if you remember the எந்த lowliness, நிலைமை இருந்து கர்த்தர் உள்ள தூக்கி எடுத்தார். from what state God has lifted you up, அப்படி நினைக்கிறியான்னு பாக்குறதுக்காக to see that if you're doing this, 10 பேருக்கு முன்னாடி உன்னை கர்த்தர் தூக்கி வீச வைப்பார். God will make you to throw before 10 people. 10 பேருக்கு முன்பாக உன்னை அருவருக்க வைப்பார். God will make you to despise. உன்னை அசட்டை பண்ண They வைப்பார். will despise you.
எல்லாரும் வேண்டாம்னு சொல்லி உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. Everyone will reject you, saying that I don't அப்ப want நீ it. எப்படி இருக்கேன்னு பாப்பாரு. He will see how you are. அப்ப அதுக்கு பிறகு After that, தள்ளின பிறகு after you reject it, திரும்ப கொஞ்ச காலம் பிரிச்சு after some time, பாப்பா நீ தான் எங்களுக்கு இருக்கணும். they say you come, you have to யெப்தாவை be. தள்ளிட்டாங்க. They rejected Jephthah. தூக்கி உதறி தள்ளிட்டாங்க. They cast him out. அதுக்கு பிறகு தள்ளின சகோதரமாரு The brothers, those who rejected him, தள்ளின உடனே அவன் வீணா போயிரல. he was not perished. அவன் வீணரோடு இருந்தாலும் Even he was with people. யெப்தா வீணா போகல. Jephthah was not perished. வீணனா போகல. He was not perished. அந்த நேரத்துல தான் தாழ்மையாக இருந்தான். He was humbling himself. எந்த ஜனக்கூட்டத்தால் தள்ளப்பட்டானோ The people, by which people he was despised, அந்த கூட்டத்தினாலே திரும்ப with வரவழைக்கப்படுகிறான். the same group of people he was நீதாம்மா invited. எங்களுக்கு இருக்கணும். We want you. உடனே அவன் என்ன நீங்க அன்னைக்கு தான் தள்ளிட்டீங்களே, Then you rejected me. அன்னைக்கு ஒதுக்கிட்டீங்களே, Then you rejected me. இன்னைக்கு என்ன சேர்த்துக்கணும், அதெல்லாம் வர முடியாது. No, I வேற cannot. வேற ஆளை பாத்துக்கோங்க. Go and see someone. உடனே தன்னை தாழ்த்திட்டான். Suddenly he immediately ஹalleluya சொல்லுங்களே. Shout hallelujah. ஹalleluya. Hallelujah. இன்றைக்கு ஆகினால் எஸ்தாவின் சரித்திரம் பேசப்படுகிறது. Therefore today, even today, the history of Jephthah speaks. மனுஷரால் நீ புறக்கணிக்கப்படலாம். You may be rejected நீ by men. மனுஷரால் தள்ளப்படலாம். You may be cast out by அதே men. மனுஷராலே கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். By same men, God will அதே lift you up. மனுஷரை உன்னிடத்துல இறங்கி வர வைப்பார். God will make the same men to bow down to you. சத்துருக்கள் கையில ஒன்ன ஒப்பு கொடுப்பார். And God will surrender enemy into your hand. ஒன்ன அறிஞ்சுக்கணும், ஒன்ன சத்துருக்கள் கையில ஒப்பு கொடுக்க மாட்டாரு. One thing you know, enemies, God will not surrender சத்துரு உன் கையில ஒப்பு கொடுப்பார். you into the hand of enemies. God will அப்படி surrender உடனே enemies என்ன into your செய்யணும்? hand. Then what you should do? கையில வந்துட்டியா, Come into my hand. கையில மாட்டிட்டியா, You've been caught in my hand. பாரு வச்சி வாங்குற பாரு. See, I'm going to do whatever அப்படி I want to செய்யக்கூடாது. do. No, you should not. நீ அவங்களுக்கு நன்மை செய். You have to do good to them. தாவீதின் கையில சவுல கொடுத்தாரு. God surrendered Saul into the hand of David. சவுலின் கையில கர்த்தர் ஒரு நாள் தாவீதை ஒப்பு கொடுக்கவே இல்ல. But God did not surrender ஒரு David into the hand நாள் of Saul. சத்துருக்கள் கையில உன்னை ஒப்பு கொடுக்கவே Never he மாட்டார். will submit enemy you into the hand of the உனக்கு enemy. விரோதமா தீங்கு செய்யறானா, If he is doing evil to you, செய்துக்கோ. let them do. ஒரு நாள் உன்னை என் கையில கர்த்தர் ஒப்பு One கொடுப்பார். day God will surrender you into my ஒரு hands. நாள் என்ன வந்து உன் கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்க God மாட்டார். will never give me into உன்னதான் your என் hand. கையில ஒப்பு கொடுப்பாரு. God will give you in my hand. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்போது If a man's ways are pleasing to God, அவருடைய சத்துருக்கள் அவனோடு சமாதானமாகும்படி செய்கிற ஆண்டவர். enemies will come எத்தனை to பேர் be விசுவாசிக்கிறீங்க? content with you. How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? நீ விசுவாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்து. Believe and glorify இந்த God. வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் சுதந்திரமாக விளங்கும். This word will become an inheritance in your life. ஆகையினால் அந்த தாழ்வுல நினைக்கிறேன், Therefore I remember my lowliness. இப்படி இருந்தன How நீசனுங்க. I am என் பார்வையில நான் அற்பமானவன். I am despised in my own sight. நான் ஒரு அசட்ட பண்ணப்பட்டவன். I am lowly. நான் செத்த நாய். I am a dead dog. ஒரு தெள்ளு பூச்சி. I am just like a இந்த flea. செத்த நாயவா இந்த ராஜா தேடிக்கிட்டு இருக்கிறாரு. Is the king searching this dead dog? பத்தீங்களா, இந்த தேவனை நினைச்சு Remembering this God. 48 சங்கீதத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா 9ஆம் வசனத்துல Psalms 48 verses 9. பரிசுத்த ஆலயத்துல In the holy temple, இன்னும் உம்முடைய கிருபையை நான் நினைச்சு சிந்திச்சு கொண்டிருக்கிறேன். we have thought, oh God, on your loving kindness. தேவனே, Oh God, ஆலயத்தின் நடுவில on your loving kindness. எல்லாரும் சொல்லுங்க, Everyone say, தேவனே, oh God, உமது ஆலயத்தின் நடுவில in the midst of your temple, உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். we have thought on your loving kindness. சபைக்கு வந்த நாட்கள்ல எப்படி கஷ்டத்துல இருந்தவங்க, How we were that when we came to this church. அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது நினைச்சு கர்த்தரை துதிக்கிறேன். Today praise and thank God for so many families being blessed. தேவனுடைய ஆலயத்தின் நடுவுல உட்கார்ந்து In the midst of your temple, கிருபையை நினைச்சு துதிச்சிட்டே இருக்கிறேன். and we remember your loving ஒரு kindness. நாளாவது இங்க ஜெபம் நடக்கிற விசுவாச வீட்ல ஜெபங்கள் உண்டு. In this faith home there's prayers. 4 மணி ஜெபம் உண்டு. 4 o'clock praising. காலையில 6:30 மணிக்கு ஜெபம் உண்டு. 6:30 there's praying. சாயங்காலம் 6 மணிக்கு மேல ஜெபம் உண்டு. Even after 6 o'clock இந்த in the evening ஜெபங்கள் there's நடக்கிற prayers. நேரத்துல ஒரு நாளாவது என் ரூம்ல இருந்துட்டு நான் என் நேரத்தை போக்கணும்னு நினைச்சது கிடையாது. Never I thought being in the room when this prayers are யாருமே there, உட்காராட்டாலும் போய் ஜெபத்துல போய் உட்கார்ந்து ஸ்தோத்திரமாவது படிக்கிட்டே உட்கார்ந்து. even if there's no one, I come down still and sit down and praise God. ஆண்டவரே, நீர் எனக்கு பாராட்டின கிருபை. Oh Lord, your mercies on me. வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு ஏதோ லைவ்ல பாத்துக்கிட்டு நீ நேரத்தை போக்காத. Do not waste your time sitting in the house அப்படி நீ watching live. நினைச்சிட்டு உன்ட தேவனுக்கு நீ அருவருப்பானவனா போயிராத. Thinking that, do not be an abomination நீ to அவரை God. விட்டு தூரமா போட்டு மாயையை பற்றி கொண்டிருக்காத. Do not go far from him holding the vanity. மாயையை பின்பற்றி Holding the vanity. வீணரா போகிறதுக்கு என்னிடத்துல என்ன அநியாயம் கண்டீங்க ஆண்டவர் கேக்குறாரு. God is asking, what injustice did you see me that you left me and gone out? ஐயோ போனா அவ்வளவுதான். If I go, மழை வருது, money is coming. சர்ச்சுக்கு போனா அவ்வளவுதான், சளி பிடிச்சிரும், காய்ச்சல் வந்துரும், There's rain coming and if you go to church,
I'll be cold, அப்படி busy, வந்துரும் sick. இப்படி வந்துரும். It will come that. அந்த மாயை பற்றி கொண்டிருக்க வேண்டாம். Do not hold this இல்ல, vanity. ஒளி என்ன பிரகாசிக்கும், No, no. அந்த வல்லமை என்ன சுகமாக்கும், That light will அந்த enlighten me. வல்லமை என்ன விடுதலையாக்கும். That power will heal me, எந்த deliver me. சூழ்நிலையில் எனக்கு உதவி செய்கிறவர் ஆண்டவர். My God will help me in any situation. அந்த மனுஷனை தேறினவனாக மாற்றுகிறவர் என் ஆண்டவர். ஹalleluya. My God is the God who makes any man perfect. ஹalleluya. Hallelujah. எங்கள் இருதயம் தூரமா இல்ல. My heart is not எங்க far. இருதயம் உணர்வில்லாத இருதயமா இல்ல. My heart is not without sensation. கல்லான இருதயமா இல்ல. My heart is not stony அதனால heart. தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, St. Paul says, ஒரு காலத்துல once உங்கள் சரீரங்களை என்ன செஞ்சீங்க, what you did to your body, அசுத்தத்துக்குன்னு ஒப்பு கொடுத்தீங்களே. you submitted your body for ரோமர் 6 uncleanness. அதிகாரம் 19 வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா, When you read chapter 6 verses 19, 6 ல இருந்து 19 ல இருந்து 21 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, 19 to 21 ஒரு Romans, காலத்துல உங்க சரீரத்தை ஒப்பு கொடுத்தீங்க, once you gave your body இப்போ now அசுத்தத்துக்குன்னு ஒப்பு கொடுத்தீங்க. for uncleanliness and இப்ப lawlessness, பரிசுத்தமானதை நடப்பிக்கிறதுக்கு now to do the holiness, நீங்கள் என்ன செய்யுங்க, what do you do? நீதியின் அவயங்களாக கூட ஒப்பு கொடுங்க. Present your members as slaves of தேவனை righteousness. உணர்வில்லாத இருதயம் யாருக்கு போகுது? Who has the heart without sensation? இருதயம் உணர்வில்லாம போச்சு, Heart has no understanding. செத்து போச்சு, Heart has died. மூக்கு செத்து போச்சு. யாருக்கு? Nose is dead to whom? ஸ்தோத்திரிக்காதவனுக்கு, Those who do not praise God. துதிக்காதவனுக்கு. Those who do not worship நான் God. மாயை பற்றி கொண்டிருந்தேன், I was holding the vanity. இப்ப கிருபையை நினைக்கிறேன், I remember the grace. பரிசுத்த ஆலயத்தை நினைக்கிறேன். I remember the holy புத்தி temple. எப்ப வருது, When the understanding came. சொரணை எப்ப வருது, When it came. மூக்குக்கு சொரணை எப்ப வருது, When you have sensed your உணர்வு nose. எப்ப வருது, When you have sensed your nose. நீ வயித்துக்குள்ள போன பிறகுதான் When he went to the belly அந்த of the fish. சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டான். When he was caught. மூச்சு விட கூட கஷ்டம். He was not able to breathe. இப்ப வந்துட்டு என்ன சொல்றான்? What he says now. கைத்தாம்பல ஜெபம் இல்லையா, There's no prayer. 4 மணி ஜெபம் இல்லையா, There's no 4 o'clock 10 prayer. மணி ஜெபம் There's இல்லையா, no 10 o'clock prayer. காலை ஜெபம் இல்லையா, There's no morning prayer. யாராவது எனக்காக ஜெபிக்க மாட்டாங்களா? No one will pray for me. சிக்கல் வந்த பிறகு தேடாத. Do not seek God when you're caught in அப்போது something. கர்த்தர் எனக்கு அந்த சிக்கல்ல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாரே, God has brought me out from this எனக்கு troubles. ரட்சிப்பை தந்திருக்கிறாரே, He's given me அதை salvation. நினைச்சு கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கிறேன். Remembering that, I always praise God. அதனால யாருடைய இருதய உணர்வு இல்லாம போச்சு? Whose heart was not having நீங்க understanding. ரோமர் 1 அதிகாரம் 21 வசனத்தில் என்ன வாசிக்கிறீங்க? What we read in Romans 1:21. உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைஞ்சு போச்சு. It says those who do not have. தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமல் இருந்து சிந்தையில வீணரா போனாங்க. Because although they knew God, they did not glorify God, though nor were thankful God, because they're fertile in their thoughts and their foolish hearts were darkened. எல்லாம் ஏன் போச்சு? What happened? சிந்தையில் வீணான சிந்தை. No, it is there that இருதய உணர்வு இல்லாம போச்சு. fertile in their thoughts. பல அவசியம் இல்லாத சிந்தைகள் வருது. Unessential thoughts. தேவன் அறிஞ்சவன், நான் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். I know God, I'll keep praising God, glorify Him. கிருபையை நினைச்சு துதிச்சுக்கிட்டே இருக்கிறேன். I remember the grace. கிருபையை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே I இருக்கிறேன். thank God. என் தாழ்வில் என்ன ரட்சித்தார், அதை நினைச்சு ஸ்தோத்திரம் I பண்ணிக்கிட்டே remember இருக்கிறேன். God in my lowliness, He lifted me up. சவுலே, தமஸ்குக்கு நீ போன. Saul, you went to Damascus. அந்த நினைச்சு பார். Think that. தமஸ்குவை நோக்கி பார். Always see இந்த Damascus. நேரத்துல தான வந்துச்சு. This time. ஒளி இந்த நேரத்துல தான் சந்திச்சுச்சு. Light met you there. தாழ்வுல என்ன நினைச்சாரு? He remembered me in my lowliness. மரண வாசனை எனக்குள்ள வீசிக்கிட்டே இருக்குது. There was the aroma of death in me. அந்த மரண வாசனை என்ன? What is the aroma of death? தாழ்வு நினைச்சிட்டு இருந்தது. I remember the lowliness. ஜீவனுக்குரிய வாசனை? What is the aroma of life? எனக்கு கர்த்தர் ரட்சிப்பை தந்தார். God gave me salvation. சுகம் தந்தார். Healing. வசதிகளை தந்தார். Prosperities. நன்மைகளை தந்தார். Goodnesses He gave me. நல்ல தொழிலை தந்தார். Gave me good job. வியாபாரங்களை Gave me தந்தார். good business. ஆசீர்வதித்து உயர்த்தினார். He blessed me, exalted me. ஜீவ வாசனை. This is the aroma of life. அறிந்து அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். I glorify Him. அறிந்த நான் அவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். I know Him, I glorify Him, praise Him. இப்படி ஸ்தோத்திரம் பண்ண The more you praise and glorify Him, பின்னாடி இருள் வருமா? will darkness come there? இருள் பின்னாடி வருமா? Will darkness follow திரும்ப you? அந்த இருள் அவரை பவுலை சந்தித்ததா? The darkness திரும்ப அந்த பொல்லாத சுபாவம் வருமா? Did we have அந்த evil பொல்லாத characters ஆவி again? அவனை தாக்குமா? Did evil spirit again attack அன்னைக்கு him? பொல்லாத 7 ஆவியை கூட்டிட்டு வந்தாலும் சரி, Even it brings 7 more spirits இந்த again வெளிச்சத்தன்னைக்கு stronger. வர முடியாது. Nothing can come in. பின்தொடர்ந்து பார்வோனின் ஆவிகள், The spirits of Pharaoh with pursuit, பார்வோனின் வல்லமை the powers of Pharaoh நெருங்க முடியாது. cannot resist. பிரிச்சிட்டார் ஆண்டவர். God separated. ஜனத்தை அழிச்சு போட்டார். God destroyed them at அதனால all. ஆதியாகமம் 1 அதிகாரத்துல வாசிக்கிறீங்க. That's why Genesis 1 we read. இருளையும் வெளிச்சத்தையும் ஆண்டவர் உண்டாக்கினவர். God created light and இருள் darkness. அப்படியே பிரிஞ்சிருச்சு பாருங்க. Now God divided light from the darkness. வெளிச்சத்தையும் இருளையும் தேவன்
வெவ்வேறாக பிரித்தார். God saw the அல்லேலூயா. light was good and God நீ divided the போயிரு. light from darkness. இருளை அகற்றிட்டார். God took away வெளிச்சத்துக்கு darkness. இருள் உள்ள வர முடியாது. Darkness cannot come into light. அந்தகாரம் வர முடியாது. It cannot come in. பாவம் வர முடியாது. Sin cannot come in. உன் வாழ்க்கையில தோல்வி வர முடியாது. Failures cannot come in your life. தெய்வீக வல்லமைக்கு மாறான தீய வல்லமைகள் உன்னை அணுக முடியாது. Oh, evil powers cannot again work against the godly powers, divine powers. வெளிச்சத்திலிருந்து வெளிச்சத்தை கண்டார்கள். They saw light to light. நீதிமான்களுடைய பாதை The path of நடு righteous. பகல் வரைக்கும் It's like அதிகமா பிரகாசித்துக் கொண்டே போகுது. it enlightens like a light of daylight. வெளிச்சத்திலிருந்து வெளிச்சம். Light to light. அல்லேலூயா. Hallelujah. நன்மையிலிருந்து நன்மை. Goodness to goodness. ஆசீர்வாதத்திலிருந்து ஆசீர்வாதம். Blessing to blessing. உங்களை நாங்க இருளுக்குள்ள தள்ளல. We did not cast you into darkness. பெந்தேகோஸ்தே சபைகள் இருளுக்குள்ள தான் தள்ளிக்கிட்டு இருக்குது. போய் Today, அடிச்சிட்டு வாடா. Pentecostal churches pushing people into darkness. பெந்தேகோஸ்தேக்காரங்க தான் ரொம்ப மோசமான ரவுடிகளா மாறுறாங்க. பெந்தேகோஸ்தே ரவுடி. Pentecost people are Pentecostal rowdies. இன்னைக்கு மற்றவங்க கூட வர்றாங்களா போறாங்களா சர்ச்சில் பிரேயர் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. At least others they come and pray and move on. இன்னைக்கு சில ரவுடிசமா மாறுறாங்க. Today they become rowdies. ஒரு காலத்துல நடந்த சம்பவம். The incident happened once. ஒரு காலத்துல இந்த பட்டாபுரம் கேட்டுக்கு அந்த பக்கம் கேட்டுக்கு இந்த பக்கம் நடந்துச்சு. Pattapuram railway gate that side and this gate. அப்ப பாலம் கிடையாது. There was no bridge. தலை There. வேணும்னா இந்த பக்கம் அந்த பக்கம் வராது, அந்த பக்கம் நில்லு. தலை வேண்டாம்னா இந்த பக்கம் வா. If you don't want, இங்க ஒரு கும்பல். the one group says if you want head, அந்த பக்கத்துல உள்ள கும்பல். another group says நீ அந்த பக்கம் வர தலை மட்டும் இல்ல கை காலை எடுத்து விடுறோம். if you come that side, கூறு போட்டுருவாங்க. we will cut your head and cut your legs and hands. பேசுனது யாரு? Who spoke? யாரு பேசுனது? Who spake? பெந்தகோஸ்தேக்காரங்க தான். Pentecostal எல்லாம் people. தலை ஆட்டுறாங்க பாருங்க. Pentecostal people. இந்த பக்கம் தான், அந்த பக்கம் இந்த பக்கம். It's our people. அதுக்காக பழவேற்காடு கேங்கே வந்துச்சு. Palaverkad gang came in. ஃபுல்லா வந்துட்டாங்க. They all came. உருவாக்கி விடுறது யார? Who forms them? துஷ்டர்கள, Wicked, பொல்லாத சுபாவம் உள்ளவங்கள. evil characters. பண்ணு பாத்துக்கலாம் ஆண்டவர்ட்ட. Come, let's see. இதா வேதம் சொல்லி கொடுக்குது. Is it the scripture இதா நீ teaching us? கற்றுக்கொண்டது. Is it that you taught? பவுல் அப்படிதான் போனாரு. Paul went so. வெளிச்சம் சந்திச்ச உடனே Light met him. எல்லாம் மாறிருச்சு. ஒரு ஹalleluya சொல்லுங்களே. Shout hallelujah. எல்லா துஷ்டத்தனமும் மாறிருச்சு. All the wickedness changed. எல்லா பொல்லாத வல்லமை மாறி All the போச்சு. evil powers changed. எல்லா கொலைபாதகம் மாறிருச்சு. All the shortcomings பகை changed. மாறிருச்சு. Fear changed. விரோதம் மாறிருச்சு. Enmity changed. எல்லாம் மாறி போச்சு. ஹalleluya. Hallelujah. அந்த கண்மலையின் வெடிப்புகள் இருக்கிற புறா. Now the dove in the ஒரு clefts of ஹalleluya the rock. சொல்லுங்களே. They became the dove. கர்த்தர் எங்களை எப்படி வச்சிருக்கிறாரு? God has kept me so. வெடிப்புகள்ல புறாக்களை போல Like you, dove. தெய்வீக தன்மைகளை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். He's forming me with divine கரங்களை characters. தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Now clap your hands and என்னை glorify கர்த்தர் God. உருவாக்கி கொண்டு வருகிறார். God is forming me. தேவ சாயலா மாற்றி கொண்டு வருகிறார். Forming as the image of ஒவ்வொரு God. நாள் என் அவயவங்களை எதற்கு ஒப்பு கொடுக்கிறேன்? I present my members of the body for what? அசுத்தத்துக்கல்ல. Not for the uncleanliness. பரிசுத்தமானதை நடப்பிக்கிறதுக்கு. To fulfill the holiness. நீதியை நடப்பிப்பதற்கு. Fulfill the righteousness. தேவ சித்த செய்வதற்கு. Do the will of God. தேவ சாயலாய் மாறுவதற்கு. To me, become me, the image of God. ஒரு காலத்துல பொய்யான மாயை பற்றி கொண்டிருந்தேன். Once I was following the false vanity. பேதுரு போல பொய்யான மாயை பற்றி கொண்டிருந்தேன். Like Peter. என் ஆண்டவரை விட்டு விலகி போனேன். I departed from my God. பொய்யான மாயை பற்றி கொண்டு என் இருதயை கல்லாக்கி வச்சிருந்த நாபாலை போல செத்தவன போல கிடந்தேன். Like Nabal, my heart was stone. I was like dead man. யோனாவை போல பொய்யான மாயை பற்றி கொண்டு நான் விலகி போனேன். Like Jonah, I departed from God, following the false vanity. இப்படி சொல்லிட்டோம்னா அவர் செய்யாம போயிட்டா என்ன பண்றது? They say if I don't do what happens. அவிசுவாசத்தை ஒரு மாயையாக பற்றி கொண்டு நடந்தேன். Unbelief I was following. ஆனால் இப்போ அப்படி இல்ல. But now it's not so. பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து Now being in the holy எனக்கு place. தந்த கிருபையை நான் சிந்திச்சு அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கிறேன். I praise God. ஒவ்வொரு நாள் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்க. Every day be thankful to Him. ஆழ்வை உள்ளவர்களாக கெட்டு போகிறவர்களுக்குள்ளே ஜீவ மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனை. Those who are about to die, they have the aroma of death. கெட்டு போக கிடக்குறான். He is going to die. ஏய் உன்னை காட்டி நான் படுகுழியில இருந்தேன்டா. Compared to you, I was so worse. நான் ஒண்ணும் இல்லாம இருந்தேன். I was having nothing. கத்ததா என்ன தூக்குனார் தெரியுமா? You know the God எல்லாம் உயர்த்தின ஆண்டவர். The God who's lifted உங்களை me. உயர்த்துவார் சொல்லு. He will also lift you up. Say, அந்த வாசனை உனக்குள்ள அவர்களுக்கு வெளிப்படட்டும். let that aroma come into தாழ்வை you. நினைச்சு நீ சொல்லி இப்போ தேவனை மகிமைப்படுத்து. Remembering that lowliness, glorify அதே God. போல Saying that ஜீவ வாசனை வெளிப்படுத்து தேவ சமூகத்துல. same way also reveal the aroma எனக்கு of நன்மை செய்தார். life. He has done என்னை good to me. உயர்த்தினார். Exalted me. என்னை பாதுகாத்திருக்கிறார். He protected me. என் சரீரத்துல வியாதி இல்லாம என்னை பாதுகாத்திருக்கிறார். He's keeping me having no disease in வியாதி my என்னை body. அணுக முடியல.
Disease cannot come near சாபம் me. எல்லாம் அணுக முடியல, Curse cannot come into me. மந்திரம் எல்லாம் அணுக முடியல, Evil cannot come in me. அந்த பிசாசு என்ன நெருங்க முடியல. No devil can come near me. எனக்கு ஜீவன் தந்துகிட்டே இருக்கிறார், He gives me life. பலன் தந்துகிட்டே He gives இருக்கிறார். me strength. ஜீவ வாசனை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். கரங்களை தட்டி We reveal the aroma of life. அதை நினைச்சு துதிச்சுக்கிட்டே இருப்போம். Clap your hands and அதை let's remember தட்டி that தேவ praising சமூகத்தில் God. தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்கு. Let's worship God and serve God. தேவனை with all this. மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கு. Let's keep glorifying God. இதுதான் உனக்கு இருக்கிற மதில், பிரியமான தேவனுடைய பிள்ளையே. Beloved child of God, this is your wall சுகமான வாழ்வுக்கு, for the good life, சமாதானமான for வாழ்வுக்கு the peaceful life. பலமான ஒரு நகரம் நமக்கு இருக்கிறது. We have a strong city. ரட்சிப்பை நமக்கு மதிலாக ஏற்படுத்தி இருக்கிறார். As a salvation, a wall He has given to us. நமக்கு ஒரு மதிலை God has தந்திருக்கிறார். given us a wall of அவளே salvation. உன்னை ரட்சித்தாரே, உனக்கு ஒரு He will மதில் save you. ஏற்படுத்தப்பட்டதே. There's a wall formed for you by salvation. இருளினை உன்னை பின்பற்றாது, Darkness cannot follow இனி you. பாவம் உன்னை பின்பற்றாது, Sin cannot follow இனி you. உலகம் உன்னை பின்பற்றாது, World cannot follow you இனி anymore. பிசாசு உன்னை பின்பற்ற Devil மாட்டாது, cannot follow you இனி anymore. துஷ்ட வல்லமைகள் உன்னை பின்பற்ற Wicked முடியாது. powers cannot follow you anymore. ஒளி உன்னை பின்பற்றிருக்கு, Light is following இனி you. இரண்டாக பிரிச்சிட்டார் ஆண்டவர். God divided us இனி two. நான் பாவி அல்ல, I'm not a sinner. இனி நீ பரிசுத்தவான். I am a saint. இனி மாயை I பின்பற்றுகிறவன் will not அல்ல, follow vanity. இனி உலகத்தை பின்பற்றுகிறவன் அல்ல. I will not follow the இனி world. ஆண்டவருக்கு நன்றியா இருக்கிறேன். I am thankful to நான் God. எப்பொழுது ஆண்டவருக்கு நன்றியா இருக்கிறேன். I am thankful to God. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை துதிக்கிறேன். I praise God in the presence of நான் God. முதற் பலன், I am the first நான் fruit. கர்த்தருக்குரியவன். I belong to the முதற் Lord. பலன் எல்லாம் யாருடையது? The first fruit belongs to whom? கர்த்தருடையது. It belongs to the நான் Lord. முதற் பலன், I am the first நான் fruit. ஆண்டவருக்குரியவன். I belong to the என் Lord. சம்பாத்தியத்தில் முதற் பலன், I am the first fruit. என் சம்பாத்தியத்தை கையில வாங்குறேன். I am the first fruit. முதல் காணிக்க I கர்த்தருக்குரியது. take my salary and give இதை the first வாங்குவதற்கு offering to the கர்த்தர் Lord. எனக்கு, இதை வாங்குவதற்கு கர்த்தர் எனக்கு ஆயுசை தந்தாரே. To receive this salary, God has given me long life. சம்பாதிப்பதற்கு எனக்கு பலன் தந்தாரே. Give me strength to earn the நான் salary. நன்றியாக நினைச்சு நினைச்சு கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கிறேன். I thank God. and கரங்களை praise Him and தட்டி thank கர்த்தரை God. துதிப்போம். Let's clap our hands and நன்றி praise உள்ளவர்களாக கர்த்தரை துதியுங்க. Be thankful and let's praise God for that. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே